ஹரிஷ் ஒரு வழியாக அந்த பானையை எடுக்க போகும்போது மீண்டும் அந்த குரல் ஒலித்தது. இன்னொரு டெஸ்டா? ஆச்சரியத்துடன் கேட்ட ஜீவா சுற்றிலும் பார்க்க, நான் கூறும் விஷயத்தை நீ தெளிவாக கேட்டுக்கொள். இந்த பாதை வெறும் சக்தியை மட்டும் தராது, கூடுதலாக ஒரு பொறுப்பையும் வழங்கும் என அந்த குரல் சொன்னது. முகை முழுவதும் அந்த வார்த்தைகள் எதிரொலிக்க, எனக்கு தெரியும், ஒவ்வொரு சக்தி அதிகமாகும் போதும் எனக்கான பொறுப்பும் கூடும். அதை தெரிஞ்சுதான் நான் இதை செய்யறேன். ஹரிஷ் அதை ஏற்றுக்கொள்ள, ஆம், இந்த சக்தி உனக்கு வலிமை தரும். ஆனால் இந்த உலகத்தில் எதற்கும் ஒரு விலை உண்டு. குரல் மறுபடியும் அறிவுறுத்தியது. என்ன விலை? இப்போது ஜீவா குறுக்கிட்டு கேட்டான். இந்த பானையின் சக்தியை எடுத்த பிறகு உன் வாழ்க்கை சாதாரணமாக இருக்காது. நீ போராட்ட களங்களுக்கு மத்தியில் வாழ நேரிடும். உன் எதிரிகள் அதிகரிப்பார்கள். உன் உயிருக்கே கூட ஆபத்து ஏற்படலாம். அந்த குரல் வரிசையாக அடுக்க, இதெல்லாம் அடி இருக்கிறதானே, அவன் இப்போ அப்படித்தானே வாழ்ந்துட்டு இருக்கான். இதான் அந்த கடைசி சோதனையா? நான் கூட என்னமோ நினைச்சிட்டேன். ஜீவா முணுமுணுத்தான். இப்போது சொல், இன்னும் இந்த சக்தியை நீ அடைய விரும்புகிறாயா? அந்த குரல் கடைசி முறையாக கேட்க, கண்டிப்பா, ஏன்னா நான் எனக்காக மட்டும் இதை செய்யல. ஹரிஷிடமிருந்து ஒரே வரியில் பதில் வந்தது. உன் முடிவு உறுதியானது தானே? ஏனென்றால் இதன் பிறகு நீயே நினைத்தாலும் எடுத்த முடிவை மாற்ற முடியாது. அந்த குரல் சொல்லிவிட்டு மறைய, அந்த நொடி குகை முழுவதும் திடீரென உணர்ந்தது. மேஜையில் இருந்த பானை தானாக காற்றில் உயர ஹரிஷ் தன் கைகளை முன்னால் நீட்டினான். அந்த பானை அவன் கைகளில் வந்து அமர்ந்தது. அடுத்த நொடி அவனுடைய உடல் சிலிர்க்க, ஏதோ ஒரு பெரிய சுமையை புதிதாக ஏற்றுக்கொண்டது போல உணர்ந்தான். ஹரிஷின் கையில் இருந்த பானையை பார்த்த ஜீவா, அப்பாடா, எல்லாம் ஒரு வழிய முடிவு வந்துருச்சு, 5வது பானையும் எடுத்தாச்சு, இனி நம்ம கிளம்பலாமா என்று கேட்டான். ஆனால் ஹரிஷுக்கு மட்டும் இன்னும் ஏதோ மிச்சம் இருப்பதாக தோன்றியது. வெறும் பானைக்காக மட்டுமே அத்தனை சோதனைகள் நடந்ததாக அவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்தில் பொக்கிஷங்கள் பாதுகாத்து வைக்கப்பட்டிருப்பதாக ரங்கராஜன் கூறினார். அதை அவனுடைய ஆழ் மனது நினைவுபடுத்த ஹரிஷின் பார்வை அந்த இடத்தை சுற்றி அடர்ந்தது. அந்த மேஜை உள்ளே போயிருக்க பள்ளம் பழையபடி சாதாரண நிலைமைக்கு வந்திருந்தது. ஆனாலும் அங்கே தனக்கு தேவையானது ஏதோ ஒன்று இருப்பதாக ஹரிஷ் நம்பினார். அவருடைய நம்பிக்கை உண்மையாகும் விதமாக அவர்களுக்கு பின்னால் இருந்த பாறை நகர்ந்தது. அந்த சத்தம் கேட்ட அவர்கள் இருவரும் ஒரே நேரத்தில் திரும்பி பார்க்க, சரிவின் உள்ளே ஒரு சிறிய குகை போன்ற அமைப்பு இருந்தது. ஒரு பார்வையை பரிமாறிக்கொண்ட இருவரும் மெதுவாக அதற்குள் அடியெடுத்து வைக்க, அதன் நடுவில் ஒரு சிறிய கருப்பு நிற பெட்டி இருந்தது. அந்த பெட்டி கல்லால் செய்யப்பட்டிருந்தது. அதை நெருங்கிய ஹரிஷ் ஆர்வத்துடன் திறந்து பார்க்க, உள்ளே அவன் எதிர்பார்க்காத விஷயம் இருந்தது. ஆனால் அதுவும் அவன் தேடிக்கொண்டிருந்த ஒன்றுதான். ஏனென்றால் அந்த பெட்டிக்குள் ஒரு வைரம் இருந்தது. அந்த வைரம் ஒருவிதமான நீல நிறத்தில் மின்ன, அதற்குள் உயிரினம் அசைவது போல இருந்தது. வழக்கம் போல அந்த வைரத்தின் மேலே சில வடிவங்கள் செதுக்கப்பட்டிருக்க, ஹரிஷுக்கு பார்த்த உடனேயே அது 7 வண்டர்ஸ் எனப்படும் 7 வைரங்களில் ஒன்று என புரிந்துவிட்டது. ஏற்கனவே 2 வைரங்கள் அவனிடம் இருக்க, இது 3வது வைரம். இந்த வைரத்துக்கு பின்னணியில் என்ன மாதிரியான கதை இருக்கிறது என்று அவனுக்கு தெரியவில்லை. ஆனால் இது இவ்வளவு எளிதாக அவன் கைக்கு கிடைக்கும் என்று ஹரிஷை எதிர்பார்க்கவில்லை. ஒரே நேரத்தில் 2 பெரிய பொக்கிஷங்களை அடைந்திருந்தான். உண்மையிலேயே ரங்கராஜனின் முன்னோர்கள் மிகப்பெரிய பொக்கிஷங்களை கண்டுபிடித்து பாதுகாத்து வைத்துள்ளனர். ஆனால் அது அந்த குடும்பத்தின் வாரிசுகளுக்கே தெரியவில்லை என்பது ஹரிஷுக்கும் ஆச்சரியமாகத்தான் இருந்தது. அந்த வைரத்தை பார்த்து கண்களை விரித்த ஜீவா ஆர்வத்துடன் பெட்டிக்குள் இருந்து அதை எடுக்க போக, வேண்டாம் ஜீவா, அதை தொடாத என ஹரிஷ் தடுத்தான். இதற்கு முன்பு கிடைத்த 2 வைரங்களுமே ஆட்களின் கைப்பட்டதும் வேறு மாதிரியாக ரியாக்ட் செய்தது. மோசமான ஆபத்துகளையும் ஏற்படுத்தியது. அதனால் ஹரிஷ் இந்த முறை அவசரப்படாமல் நிதானமாக அதை பற்றி தெரிந்து கொள்ள முடிவு செய்தான். அந்த வைரத்தை தொடாமல் அப்படியே மூடி வைத்தவன் அதையும் பானையுடன் சேர்த்து பத்திரப்படுத்தினான். இதுக்கு மேல இங்க இருக்கிற எதுவும் நமக்கு தேவையில்லை, சோ கிளம்பலாம் ஹரிஷ் சொல்ல, ஜீவாவும் தலையசைத்தான். அவர்கள் நினைத்திருந்தால் அங்கிருக்கும் மற்ற பொக்கிஷங்களையும் கண்டுபிடித்திருக்க முடியும். ஆனால் ஹரிஷ் அதற்கெல்லாம் ஆசைப்படவில்லை. அவன் தேடிய பானையும் கிடைத்து விட்டது. போனஸாக 3வது வைரக்கல்லும் கிடைத்திருக்கிறது. இதற்கு மேல் அங்கு ஏதாவது பொக்கிஷம் இருந்தாலும் அது சோழகுலத்திற்கு சொந்தமானது. அது எப்போது அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று இருக்கிறதோ அப்போது அவர்கள் கைக்கு போய் சேரும். அதற்கான ஏற்பாட்டையும் அவர்களின் முன்னோர்கள் செய்து வைத்திருப்பார்கள். அந்த எண்ணத்தில் தான் ஹரிஷ் அங்கிருந்து கிளம்ப முடிவு செய்தான். ஜீவாவும் சம்மதிக்க இருவரும் செங்குத்தான பாதையில் மேல் நோக்கி ஏறத் தொடங்கினார்கள். நல்ல வேளை ஹரிஷ் ஞாபகப்படுத்தினேன். மற்ற 2 வைரத்தை பத்தி நல்லா தெரிஞ்ச நானே மறந்து போய் அதை தொட்டிருப்பேன். முதல் வைரத்துல இருந்த மன்னரோட ஆவி மீனாவை எந்த அளவுக்கு பாதிச்சது நாமளே பார்த்தோம். ஏதோ அந்த 2வது வைரத்துல நல்ல தளபதியோட ஆவி இருந்ததுனால தப்பிச்சோம். இன்னும் இதுக்குள்ள எந்த ஆவி அடைச்சு வச்சிருக்காங்கன்னு தெரியும். நீ கவனிச்சியா? அதே மாதிரியே உள்ளுக்குள்ள ஒரு அசைவு தெரிஞ்சது. அதோட வைரத்து மேல ஏதோ எழுத்துக்களையும் செதுக்கி வச்சிருக்காங்க. என்னோட கெஸிங் சரியா இருந்தா இதுக்குள்ளேயும் ஒரு ஆத்மா தான் இருக்கும். ஜீவா பேசிக்கொண்டே வர ஹரிஷ் அதை ஆமோதிக்கும் விதமாக அமைதியாக காணப்பட்டார். கீழே இறங்கும் போது இருந்த பதட்டமும் பரபரப்பும் குறைந்து இருவரும் ஒரு நிதானத்துடன் மேலே ஏறி வந்தனர். ஆமா, பானை கிடைச்ச விஷயத்த ரங்கராஜ் கிட்டையும் ராகினி கிட்டையும் சொல்லணுமா? திடீரென ஜீவா கேட்க ஹரிஷ் மறுப்பாக தலையசைத்தான். உங்களுக்கு தெரிய வேண்டாம். முதல் காரணம், நாம அவங்க கிட்ட சொல்லாம இங்க வந்திருக்கோம். 2வது காரணம், என்னதான் இருந்தாலும் இது அவங்க இடத்துல கிடைச்சது. அதனால இது அவங்களுக்கு சொந்தமானதுன்னு ஃபீல் பண்ணுவோம். எல்லாத்தையும் விட முக்கியமானது, இந்த இடம் ஆபத்தானதுங்கிற பயத்தினாலதான் இவ்வளவு நாளா யாரும் இந்த பக்கம் வராம இருக்காங்க. இப்ப நாம இதுக்குள்ள வந்துட்டு உயிரோட திரும்பி வந்ததை தெரிஞ்சா மத்தவங்களும் முயற்சி பண்ணுவாங்க. இதனால அவங்களுக்கு தான் ஏதாவது மோசமான ஆபத்து வரும். அதுக்குதான் சொல்றேன். இப்போதைக்கு இந்த பானையும் வைரமும் கிடைச்ச விஷயம் அவங்களுக்கு தெரிய வேண்டாம். அவங்களுக்கு அந்த பொக்கிஷம் எப்ப கிடைக்கும்னு இருக்கோ அப்ப தானாவே அது தன்னை வெளிப்படுத்தும். ஹரிஷ் அவனுக்கு பதில் சொன்னான். அதிலிருந்து உண்மை புரிந்ததால் ஜீவாவும் அமைதியாக ஏற்றுக்கொண்டான். ஆனாலும் ஹரிஷின் முகத்தில் இன்னும் யோசனை தெரிய, உன் மனசுல வேற ஏதாவது ஓடிட்டு இருக்கா என்று கேட்டான் ஜீவா. இல்ல, அந்த வைரம் ரொம்ப ஈஸியா கைக்கு வந்துட்ட மாதிரி இருக்குல்ல, அதுக்கு பின்னாடி ஏதாவது விஷயம் இருக்குமோன்னு தோணுது. அந்த வைரத்துக்குள்ள பாசிட்டிவான சக்தியும் இருக்கலாம், இல்ல இருண்ட சக்தியோட ஆதிக்கமும் இருக்கலாம். எதுவா இருந்தாலும் நாம கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணணும் அவன் சொல்ல, நானும் அதான் யோசிச்சேன். எக்ஸ்பர்ட் உலகத்தை விட இந்த ஆச்சாரிய உலகத்துல அதிகமான மந்திர தந்திரங்கள் நிறைஞ்சிருக்கு. இவங்க மனுஷங்களோட பொருட்கள் மேலதான் அதிகமான சக்திகள் அடக்கி வைக்கிறாங்க.
அதை பொக்கிஷமா பாதுகாக்கவும் செய்யறாங்க. கடைசியில அந்த பொருட்கள் ஏதாவது தீய சக்திகளோட கைக்கு போச்சுன்னா அது ரொம்ப ஆபத்தா முடியுது. இவங்க உலகமே கொஞ்சம் வினோதமா தான் இருக்கு. ஜீவா கேலி செய்ய ஹரிஷின் உதட்டிலும் சின்னதாக புன்னகை தோன்றியது. அதற்குள் அவர்கள் மேலே வந்திருக்க குதிரையை அழைப்பதற்காக விசில் அடிக்க போனான் ஹரிஷ். அப்போது பின்னால் ஏதோ அசைவு தெரியவும் சுதாரித்தவன் ஒரு எச்சரிக்கை உணர்வுடன் திரும்பி பார்த்தான். அங்கே அந்த கரடி நின்று கொண்டிருக்க அவர்கள் இருவர் முகத்திலும் ஒரு குழப்பம் தோன்றியது. இது ஏன் நமக்கு பின்னாடி வருது? ஜீவா கேள்வி எழுப்ப ஹரிஷுக்குமே அதற்கான பதில் தெரியவில்லை. இது இந்த இடத்தோட பாதுகாப்பு உயிரினம் தான். ஒருவேளை நாம பானை எடுத்ததுனால அட்டாக் பண்றதுக்காக வருதோ? ஜீவா மறுபடியும் சந்தேகத்துடன் யோசிக்க அப்படி இருக்க வாய்ப்பு இல்லை. அந்த மாதிரி நினைச்சிருந்தா நம்மள சரிவுக்குள்ளே இறங்கவே விட்டுருக்காரு என்றான் ஹரிஷ். பின் அந்த கரடியின் பக்கம் திரும்பியவன், நான் எல்லா தகுதியையும் நிரூபிச்சுட்டு தான் இந்த பானையை எடுத்திருக்கேன், நீ என்ன சந்தேகப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்றான். ஆனால் அந்த கரடி அப்போதும் பின்வாங்கவில்லை. அது அவனையே பார்த்தபடி அசையாமல் நின்றது. ஏதோ யோசித்த ஹரிஷ் 2 ஸ்டெப் முன்னால் எடுத்து வைக்க அந்த கரடியும் பின்தொடர்ந்தது. ஹரிஷ், இது நம்மள ஃபாலோ பண்ணுது. அந்த நடவடிக்கைகளை கவனித்த ஜீவா சொல்ல, ஆமா, ஆனா எதுக்குன்னு தான் தெரியல என்றான் ஹரிஷ். அதே நேரம் தூரத்தில் நின்று கொண்டிருந்த குதிரைகள் இரண்டும் அவர்களை பார்த்ததும் ஓடி வந்து பக்கத்தில் நின்றது. அதன் தலையை தடவி கொடுத்த ஹரிஷ், அதுக்குள்ள எங்களோட வாசத்தை கண்டுபிடிச்சிட்டீங்களா என்று ஆச்சரியத்துடன் கேட்டான். அப்போதுதான் அவன் இன்னொரு விஷயத்தையும் கவனித்தான். அந்த 2 குதிரைகளுமே அவர்களின் பின்னால் நின்று கொண்டிருந்த கரடியை பார்த்து மிரளவில்லை. அதை உணர்ந்ததும், ஜீவா கவனிச்சியா, அந்த குதிரைங்க ரெண்டும் நம்ம பின்னாடி இருக்கிற கரடியை பார்த்து பயப்படவே இல்லை என்றான் ஹரிஷ். ஹரிஷ் சொன்னதும் அதை நோட் செய்த ஜீவா, ஆமா ஹரிஷ், அப்படின்னா காலையில இந்த கரடியை பார்த்து இதுங்க மிரண்டு ஓடி வரலையா? இதுதான் இங்க வாழ்ற வினோத உயிரினம்னு நானும் நினைச்சேன் என கூறினான். ஒரு விஷயம் அதுங்கிட்டே கேட்கலாம் என்ற ஹரிஷ் அந்த குதிரையுடன் உணர்வு தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ள முயற்சித்தான். ஏற்கனவே ஒரு முறை அவர்களுக்குள் உணர்வு தொடர்பு ஏற்பட்டிருந்ததால் இந்த முறை அது சுலபமாகவே நடந்தது. நேற்று நீங்க பயந்து ஓடி வந்தது இந்த மிருகத்தை பார்த்து இல்லையா? ஹரிஷ் கேள்வி எழுப்ப, இல்ல, இது இந்த இடத்தோட பாதுகாவலர். இதை நாங்க சின்ன வயசுல இருந்தே பார்த்துட்டு இருக்கோம். இது எங்களை எதுவுமே செய்யாது. யாராவது தப்பான நோக்கத்தோட இந்த இடத்துக்கு வந்தா அவங்களை மட்டும்தான் தாக்கும். அந்த குதிரை பதிலை உணர்வுகள் மூலம் ஹரிஷுக்கு திருப்பி அனுப்பியது. அப்புறத்துக்காக முக்கோண சரிவு பக்கம் வந்த சில வளர்ப்பு விலங்குகள்லாம் இறந்துட்டதா ரங்கராஜ் சொன்னாரு. ஹரிஷ் மறுபடியும் அதனிடமே சந்தேகம் கேட்க, அது சில விலங்குகள் தெரியாம தவறி விழுந்துடும், அதை அவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. அதுவும் இல்லாம சில சமயங்கள்ல வேட்டைக்காரங்க இந்த பக்கம் வருவாங்க, அவங்க சில விலங்குகளை வேட்டையாடி கொண்டு போயிருவாங்க, அதனாலதான் எங்களை இந்த பக்கம் விடுறதில்ல. அந்த குதிரை தெளிவாக விளக்கியது. ஓ, அதான் விஷயமா? அப்படின்னா நீங்க நேற்று எதை பார்த்து பயந்தீங்க? ஹரிஷ் இந்த முறை நிஜமாகவே புரியாமல் கேட்க, அது ரொம்ப கொடூரமானது. ஐயோ, அதை பத்தி நினைச்சாலே எனக்கு பயமா இருக்கு. இன்னும் சொல்ல போனா அது பறந்து வந்து எங்களை தாக்குச்சு, அதனாலதான் நாங்க அந்த அளவுக்கு பயந்து ஓடி வந்தோம். சொல்லும் போதே குதிரையின் உடல் சிலிர்த்தது. அந்த செய்தி ஹரிஷுக்கு புதிதாக இருந்தது. நேற்று பயத்தில் இருந்ததால் அந்த குதிரை ஒரு வினோதமான உயிரினம் தாக்கிய விஷயத்தை மட்டும் கூறியிருந்தது. இப்போதுதான் அந்த உயிரினத்தால் பறக்க முடியும் என்ற விஷயமே ஹரிஷுக்கு தெரிந்தது. அப்படி என்ன உயிரினமாக இருக்கும் என்ற கேள்வி அவனுக்குள் எழுந்தது. ஹரிஷ், என்னாச்சு, ரொம்ப நேரமா அப்படியே இருக்கிறேன்? ஆல்ரெடி விடிய போகுது, இதுக்கு மேலே நம்ம ஆசிரமத்துக்கு போகாம இருந்தா அவங்களுக்கு சந்தேகம் வந்துடும். அவனுடைய தோளை தொட்ட ஜீவா நினைவுபடுத்தினான். அதுவும் சரிதான் என்ற ஹரிஷ் தன் பின்னால் இருந்த உயிரினத்தை கண்டுகொள்ளாமல் குதிரையின் மீது ஏறினான். ஜீவாவும் இன்னொன்றின் மீது ஏறிக்கொள்ள 2 குதிரைகளும் புயல் வேகத்தில் அங்கிருந்து புறப்பட்டன. கொஞ்ச தூரம் போய் திரும்பி பார்க்க அந்த கரடி கண்ணுக்கு தெரியவில்லை. இனி அதை நம்மளை தொந்தரவு பண்ணாதுன்னு நினைக்கிறேன், ஜீவா சொல்ல, பார்க்கலாம் என்ற ஹரிஷ் பாதையில் கவனத்தை வைத்தான். அவன் அந்த பானையை தேடித்தான் அங்கு வந்திருந்தான். இப்போது அது கிடைத்து விட்டது. ஆனால் அதை தாண்டி நிறைய சந்தேகங்கள் புதிதாக முளைத்திருந்தது. அந்த 5வது பானைக்கு என்ன சக்தி என்று தெரிய வேண்டும். அதே போல வைரத்தை பற்றிய உண்மையையும் கண்டுபிடிக்க வேண்டும். திடீரென ஆச்சாரிய உலகத்துடன் அவனுக்கு ஏற்பட்ட தொடர்பு யதார்த்தமாக நிகழ்ந்த ஒன்றாக அவனுக்கு தோன்றவில்லை. இந்த எல்லா பொக்கிஷங்களுமே அவனுக்காக காத்திருந்தது போல அவனுக்கு மட்டுமே கிடைத்தது. அதைவிட முக்கியமாக அவனால் மட்டுமே அவற்றை கட்டுப்படுத்த முடிந்தது. அதோடு பல வருடங்களாக அவனுக்கு தெரியாமல் இருந்த தன் பெற்றோரை பற்றிய ரகசியத்தையும் தெரிந்து கொண்டான். ருத்ரவேந்தர் எப்போதும் கூறுவது போல, இங்கு எந்த ஒரு விஷயமும் காரணமில்லாமல் நடக்காது. இப்போது இந்த 9 பானைகளையும் ஒன்று சேர்ப்பதற்கு பின்னணியில் நிச்சயம் ஏதாவது ஒரு ஸ்ட்ராங்கான காரணம் இருக்கும் என்று அவன் நம்பினான். அவனுடைய மனதில் ஒரே ஒரு விஷயம்தான் ஆழமாக பதிந்திருந்தது. வினாக்கள் எப்படியாவது உள்ளே நுழைந்து உலகத்தை கைப்பற்றி விட வேண்டும் என்ற வெறியுடன் தன்னை தயார் செய்து கொண்டிருக்கிறது. அப்படி ஒரு வாய்ப்பையே அதற்கு தராமல் அவன் தடுக்க வேண்டும். அப்படி ஒருவேளை அது அத்துமீறி நுழைந்து விட்டால் அதை எதிர்க்கும் அளவுக்கு ஹரிஷ் ஒரு வருமான படையையும் சக்தி வாய்ந்த கருவிகளையும் உருவாக்க வேண்டும். அதை நோக்கித்தான் அவனுடைய ஒவ்வொரு அடியும் இருந்தது. ஆழ்ந்த சிந்தனையில் இருந்த அவனை ஜீவாவும் தொந்தரவு செய்யவில்லை. ஒரு வழியாக அவர்கள் ஆசிரமத்தை நெருங்கி இருந்தனர். ஆனால் அவர்கள் போகும்போது அமைதியாக இருந்த ஆசிரமம் இப்போது பரபரப்பாக காணப்பட்டது. ஆட்கள் அங்குமிங்கும் ஓடிக்கொண்டிருக்க எல்லோருடைய முகத்திலும் பீதி தெரிந்தது. அங்க என்ன நடக்குது ஹரிஷ்? அதை பார்த்த ஜீவா நெற்றியை சுருக்க, உள்ள நாம அங்க இல்லைங்கிறத கண்டுபிடிச்சு தேடுறாங்க. ஹரிஷ் தனக்குள் முணுமுணுத்தான். அவனை பார்த்ததும் அவசரமாக ஓடி வந்த ராகினி, ஹரிஷ், ஜீவா எங்க போனீங்க? நான் உங்களதான் தேடிட்டு இருந்தேன், இங்க ஒரு பெரிய பிரச்சனை என்றாள். அவளுடைய குரலில் பதட்டம் நிறைந்திருந்தது. 5வது பானையை எடுத்துக்கொண்டு ஹரிஷும் ஜீவாவும் ஆசிரமத்திற்கு திரும்பி வந்தபோது அந்த இடம் மொத்தமும் கலவரமாக இருந்தது. அவர்களை பார்த்ததும் ஓடி வந்த ராகினி, ஹரிஷ் எங்க போனீங்க? இங்க ஒரு பெரிய பிரச்சனை என்றவள் அவர்கள் இருவரையும் ஆசிரமத்திற்கு பின்பக்கமாக அழைத்துச் சென்றார். ஆசிரமம் முழுவதும் பதட்டம் பரவி இருக்க அந்த நேரத்தில் அவர்கள் இருவரும் எங்கே போய்விட்டு வந்தார்கள் என்று கேட்க கூட அவர்கள் யாருக்கும் தோன்றவில்லை. அங்கே குதிரை கொட்டடியில் இருந்த குதிரைகள் கடுமையாக தாக்கப்பட்டிருந்தன. 1-2 குதிரைகள் இறந்து போயிருக்க நிறைய குதிரைகள் காயப்பட்டிருந்தன. குதிரைக்கு மட்டும் இல்ல, ஆடு மாடு வெளியே அட்டாக் பண்ணியிருக்கு. கவலையுடன் சொன்னவள் அந்த இடத்தையும் சுற்றி காட்டினாள். இந்த அளவுக்கு மோசமா அப்படின்னு மிருகம் அட்டாக் பண்ணியிருக்கோம். யாராவது அதை பார்த்தாங்களா? ஒருவேளை இது மனுஷனோட வேலையா இருக்குமா? ஜீவா கேள்வி எழுப்பினார்.
அதே சமயம் ஹரிஷுக்கு அந்த குதிரை சொன்ன வினோத மிருகம் நினைவு வந்தது. பறக்கும் தன்மை கொண்ட ஒரு ஆபத்தான உயிரினம். அது தெரியல. திடீர்னு பின்னாடி சத்தம் கேட்டு ஆளுங்க வந்து பாத்துருக்காங்க. அவங்க வரும்போதே நிலைமை இந்த அளவுக்கு மோசமா இருக்கு. எந்த மிருகம் அட்டாக் பண்ணிச்சுன்னு யாரையும் சரியா பார்க்க முடியும். ஆனா இருக்குள்ள ஏதோ கருப்பா நகர்ந்து போன மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. அவள் நடந்ததை விவரிக்க ஹரிஷும் ஜீவாவும் ஒருவர் பார்த்து கொண்டாங்க. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நடந்திருக்கா? ஐ மீன் காட்டுக்குள்ள இல்ல முக்கோண சரிவு கிட்ட போகும்போதுதான் இந்த மாதிரி நடந்ததா உங்க அப்பா சொன்னாங்க. அதான் கேட்டேன். ஹரிஷ் கேள்வி எழுப்ப, ஆமா, இது வரைக்கும் ஆசிரமத்துக்கிட்ட இப்படி நடந்தது இல்லை. இதான் முதல் தடவை. ராகினியும் உடனே பதில் சொன்னார். காலையில் அந்த குதிரைகளை பயமுறுத்திய உயிரினம் தான் இப்போது ஆசிரமம் வரை வந்திருக்க வேண்டும் என்று யூகித்தான். அதே சமயம் ஒரே நேரத்தில் இவ்வளவு பெரிய தாக்குதல் நடந்திருப்பதை பார்க்கும்போது அவன் மனதில் வேறொரு சந்தேகமும் தோன்றியது. ஆனால் அப்போது இருந்த சூழ்நிலையில் ஹரிஷ் அதை வெளிப்படுத்தவில்லை. ஜீவா, நாம் உடம்பை பார்க்கலாம். குதிரையில் இருந்து இறங்கியவன் கூற சம்மதமாக தலையசைத்த ஜீவாவும் அவனுடன் இணைந்து கொண்டான். குதிரைகள் ஏற்கனவே அந்த உயிரினத்தை கண்டு மிரண்டு போயிருந்ததால் ஹரிஷ் அவற்றை அழைத்து போக விரும்பவில்லை. இருங்க, நீங்க தனியா போக வேண்டாம், நாங்களும் வரோம். அங்கே வந்த ரங்கராஜன் கூற, எல்லாரும் காட்டுக்குள்ள போனா வேற வழியா வந்து அந்த உயிரினம் அட்டாக் பண்ண வாய்ப்பு இருக்கு. சோ எங்க கூட உங்க ஆளுங்க கொஞ்சம் பேர் வரட்டும், நீங்க இங்க பாதுகாப்பு இருங்க என்றான் ஹரிஷ். அப்படின்னா நான் வரேன் என்றபடி ராகினி அவர்களுடன் கிளம்பினாள். ஹரிஷ், ஜீவா, ராகினி 3 பேரும் முன்னால் போக சோழகுல வீரர்கள் கையில் ஆயுதங்களுடன் பின்தொடர்ந்தனர். ஆசிரமத்திற்கு கொஞ்சம் தள்ளி ஒரு அடர்த்தியான காடு இருந்தது. அதற்குள் தான் அந்த உயிரினம் பதுங்கி இருக்க வேண்டும் என்பதை யோகித்த ஹரிஷ் அதை நோக்கி சென்றான். அவர்கள் கொஞ்ச தூரம் உள்ளே போயிருக்க திடீரென ஒரு வினோதமான சத்தம் கேட்க ஆரம்பித்தது. அவர்களுக்கு முன்னால் பெரிய பெரிய புதர்கள் இருக்க அவை பயங்கரமாக குலுங்க ஆரம்பித்தது. உடனே கையை உயர்த்தி எல்லோரையும் நிற்க சொன்ன ஹரிஷ், இதுக்குள்ள ஒரு விலங்கு மட்டும் இருக்கிற மாதிரி தெரியல, சோ பி கேர்ஃபுல் என்று மெதுவான குரலில் எச்சரித்தார். அவர்கள் சத்தம் எழுப்பாமல் ஒவ்வொரு அடியாக எடுத்து வைக்க மீண்டும் கையை உயர்த்திய ஹரிஷ் உதட்டின் மீது விரல் வைத்து யாரையும் பேச வேண்டாம் என்று கூறினார். பின்பு ஒற்றை விரலை உயர்த்தி அவர்களின் தலைக்கு மேல் சுட்டிக்காட்டினார். எல்லோரும் அவருடைய கை அசைவை புரிந்து கொண்டு மேல் நோக்கி நிமிர்ந்து பார்க்க முதலில் வித்தியாசமாக எதுவும் தெரியவில்லை. ஆனால் நன்றாக பார்த்தபோது அங்கிருந்த மரங்களில் சில கருமையான நிழல்கள் அவர்களின் கண்களுக்கு தென்பட ஆரம்பித்தன. அந்த நிழல்களின் அளவை வைத்து பார்க்கும்போது அது நிச்சயம் பெரிய விலங்காக இருக்க வேண்டும் என்று தோன்றியது. மரத்தின் மீது அப்படி என்ன பெரிய விலங்கு இருக்கக்கூடும் என்று யோசித்தனர். அப்போது தெரியாமல் ஒருவன் அங்கிருந்த காய்ந்த இலைகளை மிதிக்க சரசரவென சத்தம் எழுந்தது. அடுத்த நொடி அந்த நிழல்கள் அசைய கொஞ்ச நேரத்துக்கு முன்பு கேட்ட அதே சத்தம் இப்போது மீண்டும் ஒலிக்க தொடங்கியது. அதை கேட்டு எல்லோரும் மிரண்டு போக அப்போது புதருக்குள் இருந்து வெளியே வந்த கருப்பு நிற உருவம் ஓரத்தில் நின்ற ஒரு வீரனை தாக்கியது. அடுத்த செகண்ட் அவன் பேச முடியாமல் பொத்தென்று தரையில் விழுந்தான். அதை பார்த்ததும் மற்ற வீரர்கள் சுதாரித்து தங்கள் ஆயுதங்களை தயாராக பிடித்தனர். கூடவே தங்கள் ஆற்றல் நிலைகளையும் பயன்படுத்தினார்கள். ஆனால் அந்த விலங்குகளின் வேகம் மிக அதிகமாக இருந்ததால் வீரர்கள் அவற்றை நெருங்குவதற்கு முன்பே அவர்களை பலமாக தாக்கியது. புதர்களிலும் மரங்களிலும் பதுங்கியிருந்த அந்த விலங்குகள் மிகவும் புத்திசாலித்தனமாக தங்களுடைய தாக்குதல்களை நிகழ்த்தியது. அந்த கருப்பு நிற விலங்குகளின் தொடர் தாக்குதல்களை சமாளிக்க முடியாமல் அவர்கள் திணற ஹரிஷ் அது என்ன வகையான விலங்குகள் என்று கண்டுபிடிக்க முயற்சித்தான். அப்போதுதான் சரியான முறையில் எதிர்த்தாக்குதல் நடத்தி அவற்றை வீழ்த்த முடியும். சில வினாடிகளிலேயே அது என்ன வகையான மிருகங்கள் என்பதை கண்டுபிடித்த ஹரிஷ், நம்மளை சுத்தி இருக்கிற மிருகங்கள் எல்லாமே வௌவால்கள் என்று சத்தமாக சொன்னார். அவற்றின் நகங்கள் கூர்மையாக இருந்ததுடன் அவை ரொம்ப ஆக்ரோஷமாக காணப்பட்டன. இதற்கு மேல் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தால் எல்லோருடைய உயிருக்கும் ஆபத்து ஏற்படும் என்பதை உணர்ந்த ஹரிஷ் ஜீவாவின் காதில் ஏதோ கிசுகிசுத்தான். ஓகே, புரியுது. அவன் தலையசைத்ததும் எல்லாரும் சீக்கிரமா தரையில படுங்க என்று ஹரிஷ் உத்தரவிட்டான். உடனே புரிந்து கொண்ட வீரர்கள் தரையில் படுக்க ஹரிஷும் ஜீவாவும் ஒரே நேரத்தில் தங்கள் ஆற்றல் அலைகளை வெளிப்படுத்தினார்கள். உடனடியாக அந்த காற்றில் மிகப்பெரிய அழுத்தம் கூட அதை தாங்க முடியாமல் வௌவால்கள் தடுமாறின. அந்த இடைவெளியை பயன்படுத்திக் கொண்ட இருவரும் கீழே கிடந்த வீரர்களின் வாள்களை எடுத்து அந்த வௌவால்களை வெட்டி வீசினார்கள். ஏனென்றால் அவற்றிடமிருந்து ஒருவித இருண்ட சக்தி வெளிப்பட்டது. அவை இயற்கையாக உருவான மிருகமோ அல்லது தெய்வீக உயிரினமோ இல்லை. யாரோ வேண்டுமென்றே அப்படிப்பட்ட உயிரினங்களை உருவாக்கி அந்த காட்டுக்குள் பரவ விட்டு இருந்தனர். அவற்றிடமிருந்து மோசமான நெகட்டிவ் எனர்ஜி வெளிப்பட்டது. ஹரிஷ் மற்றும் ஜீவாவின் ஆற்றல் அலைகளை தாங்க முடியாமல் பாதி விலங்குகள் மயக்கத்திற்கு சென்றிருக்க மீதி இருந்த ராட்சச வௌவால்களை அவர்கள் இருவரும் வீழ்த்தினார்கள். ஒரு கட்டத்தில் எல்லா வௌவால்களும் தரையில் சரிந்திருக்க வீரர்கள் ஒவ்வொருவராக எழுந்தனர். ஐயோ, ராகினி மேடத்தை காணும், அவங்க எங்க போனாங்க? ஒருவன் அலற. அப்போதுதான் ஹரிஷும் ஜீவாவும் அதை கவனித்தனர். வீரர்களில் ஒரு சிலருக்கு மட்டும் மோசமாக காயம்பட்டு இருக்க மற்றவர்கள் உயிர் தப்பி இருந்தனர். ஆனால் ராகினி மட்டும் அங்கு இல்லை. எல்லோரும் பரபரப்பாக தேடத் தொடங்க ஹரிஷ் தன் காதுகளை கூர்மையாக்கி சுற்றிலும் எழுந்த ஓசைகளை உள்வாங்க முயற்சித்தான். அப்போது தூரத்தில் ரொம்பவே மெலிதாக அவருடைய குரல் கேட்பது போல இருந்தது. ஹரிஷ், என்னை காப்பாத்துங்க என அவருடைய குரல் காதில் விழுந்த அடுத்த நொடி ஜீவாவின் தோளை தொட்டவன் அந்த திசையை நோக்கி ஓட ஆரம்பித்தான். மின்னல் வேகத்தில் பாதி தூரத்தை கடந்ததும் தூரத்தில் ஒரு ராட்சத வௌவால் பறந்து போவது தெரிந்தது. அதன் கூர்மையான நகங்களில் ராகினி சிக்கி இருந்தாள். அதை பார்த்ததும் ஹரிஷின் வேகம் அதிகரிக்க அது பார்வைக்கு தப்பிவிடாமல் கவனமாக பின்தொடர்ந்தான். அந்த வௌவால் குறிப்பிட்ட இலக்கை நோக்கி பறப்பது போல இருந்தது. அவர்கள் காட்டின் அடர்த்தியான நடுப்பகுதிக்கு வந்திருக்க அங்கிருந்த ஒரு குகையின் வாசலில் ராகினியை போட்ட வௌவால் குகையின் மேலே உட்கார்ந்து சத்தம் எழுப்பியது. அதே நேரம் ஹரிஷும் ஜீவாவும் அந்த இடத்திற்கு வந்து சேர்ந்திருந்தனர். ராகினியை காப்பாற்றுவதற்காக ஜீவா முன்னோக்கி செல்ல ஹரிஷ் அவனை தடுத்து மரத்திற்கு பின்னால் இழுத்தான். அப்படியே அவனை அமைதியாக இருக்க சொல்லி சைகையும் செய்தான். நான் சந்தேகப்பட்ட மாதிரியே தப்பா ஏதோ நடக்குது. இது வெறுமனே மிருகங்களோட வேலையா இருக்காதுன்னு நான் ரெடி கெஸ் பண்ணேன். கண்டிப்பா இதுக்கு பின்னாடி யாரோ ஒரு மனுஷன் இருக்கு. அவன் தானாவே வெளியில வரணும். ஹரிஷ் அவனுக்கு மட்டும் கேட்கும் வகையில் சொல்ல ஜீவா புரிந்தது என தலையை ஆட்டினான்.
இருவரும் மூச்சை இழுத்து பிடித்துக் கொண்டு அங்கே என்ன நடக்கிறது என்பதை கவனிக்க உள்ளே இருந்து ஒருவன் வெளியே வந்தான். அவனுடைய தோற்றத்தை பார்க்கும் போதே ஒரு மந்திரவாதி என்று தெரிந்தது. அவனை கண்டு மிரண்ட ராகினி பின்னால் நகர அவனோ கண்கள் மின்ன அவளை பார்த்தான். யார் நீ? எங்க இடத்துக்குள்ள என்ன பண்ற? அவள் பயத்தை மறைத்துக் கொண்டு அதிகாரமாக கேட்க, உங்க இடம் இல்ல, இனிமே இது ஏன் இடம். அவன் மறுபடியும் கொடூரமாக சிரித்தான். என்ன வளர்ற? இது எங்க சோழகுலத்துக்கு சொந்தமான இடம். அவள் கூற, அதுவும் சரிதான், அதனாலதான் நான் இந்த இடத்தை அடையறதுக்கு என்ன சொந்தமாக்கிக்கலாம்னு பண்ணிட்டேன் என்றான். அதை கேட்ட ராகினி அதிர்ச்சியுடன் அவனை பார்க்க, என்ன புரியலையா? இங்க நிறைய அபூர்வ சக்திகள் இருக்கிறதாவும், முக்கியமா அந்த முக்கோண சரிவுல நிறைய பொக்கிஷங்கள் இருக்கிறதாவும் கேள்விப்பட்டேன். இதெல்லாம் எனக்கு வேணும். நீதான் சோழகுலத்தோட வாரிசாச்சு, அதான் ஒன்ன சொந்தமாக்கிக்கிட்ட இந்த மொத்த இடமும் எனக்கானதை மாறிடும். கைகளை விரித்து அவன் பேராசையுடன் கூட ராகினியின் முகத்தில் பயம் விழுறியது. உண்மையை சொல்லு, யார் நீ? மறுபடியும் கேட்டவளின் குரல் இப்போது உள்ளே போயிருக்க, அப்படி அறிமுகப்படுத்திக்கிற அளவுக்கு நான் ஒரு பெரிய ஆளு, மந்திர வித்தைகள் தெரிஞ்ச ஒரு புத்திசாலி. அப்புறம் நான் ஒரு அநாதம். என்னோட சக்திகளை அதிகப்படுத்திக்க நான் சுதந்திரமா வாழ எனக்கு ஒரு இடத்தை வந்துருச்சு. அப்பதான் இந்த சோழகிரி மலையை பத்தி நான் கேள்விப்பட்டேன். ரகசியமா இங்க வந்து தங்கி நடக்கிற எல்லா விஷயங்களையும் கவனிச்சேன். அப்படியே எங்க அபூர்வ சக்திகளும் பொக்கிஷங்களும் இருக்கிறத உறுதி பண்ணிட்டேன். என்கிட்ட இருக்கிற சக்தியை வச்சு இந்த ராட்சச வௌவால்களை உருவாக்கணும். இன்னும் 2 நாள்ல என்னோட வௌவால்கள் உங்களோட மொத்த ஆசிரமத்தையும் அடிச்சு அதுக்கான வேலையை இன்னைக்கு தான் ஆரம்பிச்சேன். அதுக்குள்ள உன்னையும் அடைஞ்சிட்டா அப்புறம் இங்க நான் வச்சதுதான் சட்டம். அவன் தன்னுடைய மொத்த திட்டத்தையும் விவரிக்க ராகினி அப்படியே உறைந்து போனான். தங்களுடைய இடத்துக்குள் இப்படி ஒருவன் ஊடுருவி இவ்வளவு பெரிய காரியத்தை செய்திருப்பான் என்று அவள் எதிர்பார்க்கவில்லை. நீ யாரு கூட எனக்கு தெரியாது, உன்னை பார்த்தாலே எனக்கு ஒரு மாறி இருக்கு, எந்த காலத்திலையும் உன்னாலே அடைய முடியாது, அதுக்கு நான் உயிரை கூட விட்டுருவேன். அவள் அருவருப்புடன் முகத்தை சுளிக்க, ரெடி சொன்ன என்றபடி அவன் ராகினியை அடிப்பதற்காக கையை ஊங்கினான். அப்போது ஒரு வலிமையான கை அவனுடைய மணிக்கட்டை பிடிக்க அதே கோபத்துடன் நிமிர்ந்து பார்த்தான். அங்கே அவனுடைய முகத்திற்கு நேராக ஹரிஷ் நின்றிருக்க அவன் பக்கத்தில் இருந்த ஜீவா கீழே கிடந்த ராகினியை கைத்தாங்கலாக பிடித்து எழுப்பினார். உனக்கு உண்மையாவே ஒரு இடம் தேவைப்பட்டிருந்தா அதை நீ நேர்மையா உழைச்சு சம்பாதிச்சிருக்கணும். இப்படி குறுக்கு வழியில இன்னொருத்தரோட இடத்தை அடையணும்னு ஆசைப்படக்கூடாது. அதுவும் நீ உன்னோட சக்திகளை ரொம்ப தப்பா யூஸ் பண்ணிருக்க, இதை மன்னிக்கவே முடியாது. அவனுடைய கையை அழுத்தியபடி ஹரிஷ் கர்ஜிக்க, என்ன மன்னிக்க நீ யாரா என்றபடி அவன் ஹரிஷை அடிப்பதற்கு இன்னொரு கையை ஓங்கினான். அந்த கையையும் பிடித்தவன் அவனுடைய அடி வயிற்றில் ஓங்கி உதைத்தான். ஹரிஷின் சக்தி வாய்ந்த அந்த தாக்குதல் அவனுடைய நரம்புகளில் கடுமையான வலியை ஏற்படுத்தியது. என்னோட சக்தி என்னன்னு தெரியாமல் மோதுற என்ற மந்திரவாதி தலையை அசைத்து குகை மீது இருந்த வௌவாலை அழைத்தான். ஆனால் ஹரிஷை பார்த்து மிரண்ட அந்த வௌவால் தரையில் இறங்க மறுத்தது. முதல் முறையாக அந்த கொடூரமான உயிரினம் பயப்படுவதை பார்த்தவன் தன் எதிரில் நிற்பவன் சாதாரணமானவன் இல்லை என்பதை உணர்ந்தான். நீ நீ யாரு? அவன் ஒரு திணறலுடன் கேட்க, அதை சொல்றதை விட காட்டினா பெட்டர் நினைக்கிறேன் என்று ஹரிஷ் அவனுடைய கையை வளைத்து உடைத்தான். அதே வேகத்தில் தன்னுடைய நைட்டாகர் கத்தியை எடுத்து மிச்சமிருந்த அந்த ஒரு வௌவாலின் மீது எறிந்தான். அந்த கத்தி நேராக வௌவாலின் கழுத்தில் குத்தி அதன் உடலில் இருந்த இருண்ட சக்தியை மொத்தமாக ஈர்த்தது. அடுத்த நிமிடம் அந்த வினோத உயிரினம் காற்றில் கரைந்து மறைய நைட்டாகர் கத்தி மறுபடியும் ஹரிஷின் கைக்கு வந்தது. தான் கண்முன்னால் நடந்ததை நம்ப முடியாமல் அந்த மந்திரவாதி திகைப்புடன் கண்களை விரிக்க அவனுடைய நெற்றிக்கோட்டில் ஓங்கி அடித்த ஹரிஷ் மயக்கமடைய செய்தான். ஹரிஷுடைய சக்திக்கு முன்னால் அவனெல்லாம் ஒரு விஷயமே இல்லை. அதற்குள் அவர்களை தேடி ரங்கராஜும் அவருடைய ஆட்களும் அங்கே வந்திருந்தனர். அப்பா! அவரை பார்த்ததும் ராகினி அழுது கொண்டே அவரிடம் ஓடினாள். நடந்ததை அவள் கூற ரங்கராஜ் நன்றியுடன் அவர்களை பார்த்தார். என்னையும் என் பொண்ணையும் நிறைய தடவை நீங்க காப்பாத்திருக்கீங்க. இந்த மாதிரி நேரத்துல நீங்க எங்க ஆசிரமத்துல இருந்தது நாங்க செஞ்ச அதிர்ஷ்டம். நீங்க மட்டும் இல்லைன்னா என் பொண்ணோட நிலைமை என்ன ஆயிருக்கும் கூட எனக்கு தெரியல. சொன்னவர் கையெடுத்து கூப்பிட ஹரிஷ் அவருடைய கையை கீழே இறக்கி விட்டான். உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடிஞ்சதை நினைச்சு நாங்களும் உண்மையிலேயே சந்தோஷப்படுறோம். அப்புறம் இவனை கொஞ்சம் பத்திரமா அடைச்சு வைங்க. எனக்கு என்னமோ இவன் ஒரே ஆளா இதை செஞ்சிருப்பான்னு எனக்கு தோணுது. இவனை பார்த்தா அவ்வளவு பவர்ஃபுல்லாவும் தெரியல. இதை பத்தி நாம் இன்னும் கொஞ்சம் தீவிரமா விசாரிக்கணும். ஹரிஷ் சொல்ல அவர் வேகமாக தலையசைத்தார். சோழகுல வீரர்கள் அடிபட்டு கிடந்த அந்த மந்திரவாதியை தூக்கிக் கொள்ள எல்லோரும் ஆசிரமத்துக்கு திரும்பி வந்தனர். அடுத்த நாள் நேரம் கழித்து கண்பிடித்த ஹரிஷ் ஜன்னலுக்கு வெளியே நின்றிருந்த உருவத்தை பார்த்து திகைத்தான். முக்கோண சரிவின் பாதுகாவலனான கரடி அங்கே நின்றபடி அவனையே உற்று பார்த்தது. அதனுடைய கண்களை சில வினாடிகள் சந்தித்த ஹரிஷ் அதனுடன் ஒரு விதமான பந்தத்தை உணர்ந்தான். நீ இதுக்காக இங்கே வந்து நிக்கிற? உனக்கு என்ன வேணும்? அவன் கேட்க அந்த கரடியிடமிருந்து எந்த பதிலும் வரவில்லை. அதே நேரம் அது ஹரிஷ் மீது இருந்த தன்னுடைய பார்வையையும் விலக்கிக் கொள்ளவில்லை. என்ன ஹரிஷ், இது எப்படி இங்கே வந்துச்சு? ரூமுக்குள் நுழைந்த ஜீவாவும் அந்த கரடியை பார்த்து அதிர்ச்சியுடன் கேட்க, எனக்கும் தெரியல, ஆனா அது ஏதோ சொல்ல ட்ரை பண்ணுது, பட் என்னால அது கூட தொடர்பை ஏற்படுத்திக்க முடியல, அதான் என்ன பண்றதுன்னு யோசிக்கிறேன். ஹரிஷ் யோசனையுடன் கூறினான். அந்த கரடியின் பார்வையில் ஒருவித ஏக்கம் தெரிய, பேசாம இதை நம்ம கூடயே கூட்டிட்டு போயிடலாமா என ஜீவா கேட்டான். ஹரிஷாலும் அந்த பார்வையை இயல்பாக எடுத்துக்கொள்ள முடியவில்லை. அதனால் அதை தங்களுடன் அழைத்துச் செல்லலாம் என முடிவெடுத்தான். நேஷனல் சித்தா யூனிவர்சிட்டியில் இது போன்ற விலங்குகளை பராமரிக்க தனி இடம் இருந்தது. அதற்கு மேல் அவர்களுக்கு அங்கே எந்த வேலையும் இல்லாததால் ஹரிஷும் ஜீவாவும் அங்கிருந்து கிளம்ப முடிவு செய்தனர். அந்த மந்திரவாதியை பற்றிய உண்மையான விவரங்களை விசாரித்துவிட்டு தகவல் கூறுவதாக ரங்கராஜன் சொன்னார். அவருக்குமே அந்த கரடியை பார்த்து வித்தியாசமாகத்தான் தெரிந்தது. இது எங்கிருந்து வந்துச்சு? குழப்பத்துடன் அதை பார்த்தவர் ஹரிஷிடம் கேட்க, அது நேற்று காட்டுக்குள்ள போனப்ப பார்த்தோம், என்னன்னு தெரியல, எங்க கூடவே வந்துருச்சு, நான் இதை எங்கூட கூட்டிட்டு போலாமா? எனக்கு இந்த மாதிரி டிஃபரெண்டான விலங்குகள் மேல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அதிகம். ஹரிஷ் உண்மையை மறைத்து சாதாரணமாக கேட்டான். காரணமா? நீங்க செஞ்ச உதவிக்கு இந்த நிமிஷம் என்ன கேட்டாலும் நான் எழுதி தருவேன். அப்படி இருக்கும்போது இது ஒரு விஷயமா? அவர் உடனடியாக அனுமதி கொடுத்தார். ராகினியும் யூனிவர்சிட்டிக்கு வர வேண்டியிருந்ததால் அந்த கரடியுடன் சேர்ந்து 4 பேருமே நேஷனல் சித்தா யூனிவர்சிட்டிக்கு திரும்பினார்கள்.
ரங்கராஜனிடம் விடைபெற்று கரடியை அழைத்துக் கொண்டு கிளம்பிய ஹரிஷ், ஜீவா மற்றும் ராகினி மூவரும் மீண்டும் நேஷனல் சித்தா யூனிவர்சிட்டிக்கு திரும்பினார்கள். யூனிவர்சிட்டிக்கு வந்தவுடன் தனக்கு சில முக்கியமான ரெஃபரன்ஸ் புக்ஸ் தேவைப்படுவதாக கூறி ராகினி லைப்ரரிக்கு கிளம்பினார். ஹரிஷும் ஜீவாவும் தங்களுடன் அழைத்து வந்திருந்த அந்த பெரிய கரடியை பல்கலைக்கழகத்தில் உள்ள விலங்குகள் பராமரிப்பு மற்றும் ஆராய்ச்சி மையத்தில் பாதுகாப்பாக ஒப்படைத்தனர். அதன் பிறகு இருவரும் ஹரிஷின் தனிப்பட்ட கேபினுக்கு சென்றனர். அங்கே ஹரிஷுக்கு எதிரே இருந்த நாற்காலியில் அமர்ந்த ஜீவா கையில் இருந்த சூடான காஃபியை பருகியபடி ஏதோ யோசிக்க ஆரம்பித்தார். வந்தவுடன் ஹரிஷ் தன்னுடைய லேப்டாப்பில் கடந்த சில நாட்களாக யூனிவர்சிட்டியில் புதிதாக சேர்ந்த மாணவர்கள், ஸ்டாஃப் பற்றி டீட்டெயில்களை பார்க்க தொடங்கினார். எதேச்சையாக திரும்பிய ஹரிஷ் ஜீவா எதையோ சீரியஸாக யோசித்துக் கொண்டிருப்பதை பார்த்தவன், என்ன ஜீவா, என்ன திங்க் பண்ணிட்டு இருக்க என்று ஜீவாவின் கண்களை பார்த்து கேட்டான். ஒரு வழியா 5வது பானையும் நமக்கு கிடைச்சிருச்சு. ஆனா தப்பிச்சு போன ஜெசிகாவும் அதிகமானும் கண்டிப்பா சும்மா இருக்க மாட்டாங்க. பினாக்கல் அமைப்புக்காக வேலை செய்யறவங்க கண்டிப்பா திரும்ப வருவாங்க இல்லையா? அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன் என்று கூறினார். ஹரிஷின் கண்கள் இப்போது ஒரு வேட்டைக்காரனை போல கூர்மையானது. கண்டிப்பா வருவாங்க ஜீவா. ஜெசிகாவே அப்படி சொல்லிட்டு தான் போயிருக்காங்க. இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை அரசாங்கங்களையும் பொருளாதாரத்தையும் ராணுவங்களையும் அடிச்சுட்டு புதுசா ஒரு 2 உலகத்தை உருவாக்குறதா அவங்க பிளான். அது சாதாரண கிரிமினல் மைண்ட் கிடையாது. உலகத்தையே தன்னோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வர்ற ஒரு கொடூரமான டார்க் ஃபோர்ஸ். ஆனா இந்த முறை அவங்க வரப்போற ரூட் கண்டிப்பா வேற மாதிரி இருக்கும். ஹரிஷ் சொல்லவும், வேற மாதிரி இருக்கும், அதுக்காக நாம என்ன பிளான் பண்ணிருக்கோம்? ஜீவா ஆர்வமாக கேட்டான். அதுக்குதான் ஜீவா, மகாசித்த கமிட்டியோட தலைவர் மகேஸ்வரி மேடம், கல்பனா அண்ட் டாக்டர் தனஞ்சயின் தலைமையில ஒரு ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் உருவாக்கியிருக்காங்க. பினாக்கல் அமைப்போட ஒவ்வொரு அசைவையும், அவங்களோட ஸ்லீப்பர் செல்கள் எங்கெல்லாம் ஆக்டிவா இருக்காங்கிறதையும் கண்காணிக்கிறது தான் அவங்களோட முழு நேர வேலை. டாக்டர் தனஞ்சயன் இப்போ அந்த ரகசியமான இன்வெஸ்டிகேஷன்ல பிஸியா இருக்கிறதுனால தான் யூனிவர்சிட்டிக்கு வரல. கல்பனாவும் நமக்கு ஃபுல் சப்போர்ட் பண்றதா சொல்லியிருக்காங்க என்று ஹரிஷ் கூறிக்கொண்டிருக்கும் போதே அவனது கேபின் கதவு லேசாக தட்டப்பட்டது. எஸ் கமின் என்று ஹரிஷ் குரல் கொடுத்தார். கதவை திறந்து கொண்டு உள்ளே நுழைந்தான் திலீபன். அவனது கண்களில் ஒரு கருப்பு நிற கண்ணாடி இருந்தது. ஹாரிஸ் புதிதாக தயாரிக்கும் போது ஷாலினி அவசரப்பட்டு செய்த தவறால் அவனது 2 கண்களின் பார்வையும் நிரந்தரமாக பறிபோயிருந்தது. ஆனால் அவனது நடையில் எந்த ஒரு சிறு தடுமாற்றமும் இல்லை. ஒரு சாதாரண மனிதனை விட அவன் மிக துல்லியமாக நடந்து வந்து ஹரிஷின் எதிரே இருந்த இருக்கையில் சரியாக அமர்ந்தான். அவனை ஆச்சரியமாக பார்த்த ஜீவா, திலீபா, எப்படி இருக்க? இப்பெல்லாம் யாரோட ஹெல்ப்பும் இல்லாம உன்னோட ரொட்டீன் ஒர்க் நீ தனியாவே சேர போறியே என்று கேட்டான். அவன் கூறியதை கேட்டு லேசாக புன்னகைத்த திலீபன், எனக்கு கண்கள் தான் இல்லை, ஆனா பார்வை இருக்கு என்று கூறினான். ஜீவாவுக்கு புரியவில்லை. என்ன சொல்றது ஜீவா? ஒன்னும் புரியலையே. வெயிட் ஜீவா, இப்ப நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். நீங்க இப்போ உங்க ரைட் ஹேண்ட்ல காஃபி கப் வச்சிருக்கீங்க. உங்க ஹார்ட் பீட் நார்மலை விட ஒரு 15 பாயிண்ட் வேகம் அடிக்குது. ஏதோ ஒரு விஷயத்தை பத்தி சீரியஸா டிஸ்கஸ் பண்ணதுனால நீங்க கொஞ்சம் டென்ஷனா இருக்கீங்க. அது உங்க ஆறால ஒரு மெல்லிய சாம்பல் நிற புகையா சுத்திட்டு இருக்கு. அண்ட் உங்க இடது காலில் ஒரு சின்ன தசை பிடிப்பு இருக்கு. நேற்று நைட் சரியா தூங்கலையா ஜீவா? உங்க வாத நாடி கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு என்று திலீபன் எந்த ஒரு பதற்றமும் இல்லாமல் சாதாரணமாக கூறி முடிக்க ஜீவா காஃபி கப்பை அப்படியே டேபிளில் வைத்துவிட்டு திகைத்து போய் அவனை பார்த்தான். திலீபா, எப்படி நான் நேற்று சரியா தூங்கலாங்கிறதும் என் இடது காலில் ஒரு லைட்டா சுழுக்கு இருக்குங்கிறதும் உனக்கு எப்படி தெரியும்? உனக்குதான் கண்ணு தெரியாது என்று பதட்டமாக கேட்டான் ஜீவா. ஹரிஷ் பெருமையுடன் திலீபனை பார்த்து புன்னகையுடன், அதுக்கு பெயர் தான் விழிச்சிகரம் டெக்னிக். ஜீவா, திலீபனுக்கு கண் பார்வை போனதும் ஒரு மிகச்சிறந்த மருத்துவனோட பயணம் அதோட முடிஞ்சிடக்கூடாதுன்னு நான் அவனுக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு உன்னதமான டெக்னிக் அது. இந்த வித்தையை மாஸ்டர் பண்ணிட்டா பிசிக்கலான உலகத்தோட வெளிச்சம் தேவையில்லை. ஒரு மனுஷனோட உடல்ல ஓடுற எனர்ஜி ஃப்ளோ, அவங்களோட பிராணசக்தி, அவங்களை சுத்தி இருக்கிற ஆறா, உள்ளுறுப்புகளோட செயல்பாடு, இதையெல்லாம் திலீபனோட மனக்கண்ணால ரொம்ப துல்லியமா உணர முடியும். சாதாரண மக்களுக்கு புலப்படாத பல விஷயங்கள் கூட இப்ப திலீபனுக்கு தெளிவா தெரியும் என்று கூறினார். ஜீவா பிரமிப்புடன் எழுந்து திலீபனின் தோளை தட்டி, வாவ், யூ ஆர் கிரேட் டாக்டர் திலீபன். நீ திரும்பவும் மருத்துவ பணியை தன்னம்பிக்கையோட தொடர்ந்ததுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் என்று பாராட்டினான். ஆனால் திலீபனின் முகம் சட்டென இறுகியது. அந்த புன்னகை மறைந்து ஒரு மருத்துவனின் தீவிரமான கவலையும் குழப்பமும் அவன் முகத்தில் தெரிந்தது. ஆனா எனக்கு சந்தோஷமா இல்ல ஜீவா. நான் இப்ப இங்க வந்தது ஒரு முக்கியமான அதிர்ச்சியான விஷயத்தை ஹரிஷ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவேன் என்ற திலீபன் ஹரிஷை நோக்கி திரும்பினான். சொல்லு திலீபா, என்ன விஷயம்? உன் குரல்ல ஒரு பெரிய நடுக்கமும் கவலையும் தெரியுது, என்னாச்சு என்று ஹரிஷ் சீரியஸான குரலில் கேட்டான். நம்ம நேஷனல் சித்தா யூனிவர்சிட்டியில இருக்கிற கடலை பயிற்சி ஸ்டூடெண்ட்ஸுக்கு கடந்த சில நாட்களா ஒரு விசித்திரமான நோய் பரவிட்டு இருக்கு. முதல் நாள் ஒருத்தருக்கு தான் வந்துச்சு, இப்ப 4-5 பேருக்கு பரவி இருக்கு சார் என்று திலீபன் சொல்ல ஹரிஷ் உருவத்தை சுருக்கி, விசித்திரமான நோயா? அவங்களுக்கு என்ன சிம்டம்ஸ் இருக்கு தெரியுமா என்று கேட்க, அவங்க எல்லாருமே சிவியரான ஒத்த தலைவலியால் அஃபெக்ட் ஆயிருக்காங்க. அவங்க தலையை புழக்கிற அளவுக்கு ஒரு கொடூரமான வலி, கண்ணில் பார்வை வந்ததுன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, நரம்பு தளர்ச்சி ஏற்பட்டு கைகால்லாம் அவங்க கண்ட்ரோல் மீறி தானாவே நடுங்குது. அவங்களோட பிராணசக்தி ரொம்ப வேகமா குறைஞ்சிட்டு வர்றத என்னால என் விழிச்சிக்கிற மூலமா உணர முடியும் என்றான் திலீபன். உடனே ஜீவா குறுக்கிட்டு, இது சாதாரண வைரல் ஃபீவரா இருக்கலாம் தெரியுமா? கிளைமேட் சேஞ்ச் ஆனா வர மாதிரி ஏதோ ஒரு மைக்ரோப் இன்ஃபெக்ஷன் ஆயிருக்குமோ என்று கேட்க, இல்ல ஜீவா, நான் ஒரு சித்தா டாக்டர். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல சாதாரண வைரல் ஃபீவருக்கும் உயிருக்கே ஆபத்தான கூடிய நோய்க்கும் வித்தியாசம் தெரியும். நான் உங்களுக்கு நாடி பிடிச்சு பார்த்தேன். வாதம், பித்தம், கபம் 3மே தாறு மாற ஏறி இருக்கு. சித்த மருத்துவ முறைப்படி நரம்புகள் அமைதிப்படுத்துற, மூளைக்கு ரத்த ஓட்டத்தை சீராக்குற சரியான மூலிகைகளை கொடுத்து கரெக்டா தான் ட்ரீட்மெண்ட் கொடுப்பேன். ஆனா எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. மருந்து உள்ள போக போக அவங்களோட வலி இன்னும் அதிகமாகவே தவிர 1% கூட குறையல. என் ட்ரீட்மெண்ட்ல எந்த தப்புமே இல்லை. ஆனா பேஷண்ட் கியூர் ஆகல. எனக்கு ஒண்ணுமே புரியல சார் என விரக்தியுடனும் ஒரு மருத்துவனின் தோல்வி பயத்துடனும் கூறினான் திலீபன். ஹரிஷ் சில நொடிகள் அமைதியாக இருந்தான். அவனது மூளை ஒரு சூப்பர் கம்ப்யூட்டரை போல வேலை செய்ய தொடங்கியது. நீ என்னென்ன மருந்த எந்த ரேஷியோல கொடுத்தேன்னு சொல்லி தெரியுமா என்று கேட்டான். திலீபன் தான் பயன்படுத்திய ஒவ்வொரு மூலிகையின் பெயரையும் அதன் அளவையும்
கஷாயம் தயாரித்த முறையையும் மிக துல்லியமாக கூறினார். அனைத்தையும் பொறுமையாக கேட்ட ஹரிஷ் தனது தலையை அசைத்து, உன் ட்ரீட்மெண்ட் முறை 100% கரெக்டா இருக்கு திலீபா. ஒரு எக்ஸ்பர்ட் சித்தா டாக்டர் என்ன செய்வாரோ அதை நீ பர்ஃபெக்டா செஞ்சிருக்க. அந்த மருந்துகளுக்கு கண்டிப்பா அவங்க முழுசா குணமா இருக்கணும். ஆனா சரியாகணும் அப்படின்னா இது கிருமிகளால பரவுற சாதாரண நோய் கிடையாது. இந்த வார்த்தையை கேட்டதும் ஜீவாவின் முகம் மாறியது. ஹரிஷ், ஒருவேளை இதுவும் அந்த ஜெசிகாவோட வேலையா இருக்குமோ? அவனோட ப்ளூ பிளட் மாதிரி இது இன்னொரு பயோவார் அட்டாக்கா இருக்குமோ? இந்த யூனிவர்சிட்டிக்குள்ள இப்பயோ இன்னொரு புதிய கெமிக்கலை லீக் பண்ணிட்டாங்களா என்று படபடப்பாக கேட்டான் ஜீவா. ஹரிஷின் கண்களில் இப்போது எரியும் நெருப்பு மின்னியது. ஜெசிகாவை பொறுத்த வரைக்கும் பழி வாங்குறதுக்காக அவ எந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கும் போவான். நம்ம யூனிவர்சிட்டியில் இருக்கிற கனடி மாணவர்களை அடிக்கிறதுக்காக அவ ஏதாவது பிளான் பண்ணியிருக்கலாம். டாக்டர் தனஞ்சயன் வேற இப்போ இங்க இல்லை. இந்த பிரச்சனை நாம சரி செய்யணும். இது ஒரு கிருமியா, இல்ல கெமிக்கலா, இல்ல ஜெசிகாவுக்கு பின்னாடி இருக்கிற அந்த பினாக்கல் அமைப்போட வேற ஏதாவது டார்க் ஃபோர்ஸ் ஆனு நம்ம நேரில் போய் பார்த்தா தான் தெரியும் என்று கூறினான். நம்ம என்ன பண்ணலாம் என்று திலீபன் பதற்றத்துடன் கேட்டான். தனது சேனலில் இருந்து வேகமாக எழுந்த ஹரிஷ், அந்த பாதிக்கப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸை இப்ப எங்க தங்க வச்சிருக்கீங்க தெரியுமா என்று கேட்டான். நம்ம யூனிவர்சிட்டிக்குள்ள இருக்கிற மெயின் மெடிக்கல் வார்டுல தான் இருக்காங்க என்று திலீபன் சொல்லவும், சரி வாங்க நம்ம உடனே அங்க போறோம். இந்த நோய் எங்கிருந்து வந்துச்சு, எப்படி வந்துச்சு, இதுக்கு காரணம் யாருன்னு நான் கண்டுபிடிக்கிறேன். வினாக்கள் அமைப்போட ஒரு சின்ன நிழல் கூட இந்த யூனிவர்சிட்டிக்குள்ள விட நான் விட மாட்டேன் என்று ஹரிஷ் தனது கேபின் கதவை திறந்து கொண்டு ஒரு சூறாவளியை போல வெளியேறினான். அவனை தொடர்ந்து ஜீவாவும் திலீபனும் வேகமாக அவனை பின்தொடர்ந்து சென்றார்கள். யூனிவர்சிட்டியின் பிரத்யேக மெடிக்கல் வார்டின் பெரிய கண்ணாடி கதவுகளை திறந்து கொண்டு ஹரிஷ் புயல் போல உள்ளே நுழைந்தான். அவனுக்கு பின்னால் ஜீவாவும் திலீபனும் பதற்றத்துடன் வந்தனர். உள்ளே நுழைந்தவுடன் அந்த வார்டின் நிலைமையை பார்த்து மூவரும் ஒரு நிமிடம் உறைந்து நின்றனர். அது ஒரு மருத்துவமனை போல இல்லை, ஏதோ ஒரு போர்க்களத்தின் அவசர சிகிச்சை கூடம் போல காட்சியளித்தது. சுமார் 10க்கும் மேற்பட்ட களரி பயிற்சி மாணவர்கள் தங்களது படுக்கைகளில் வலியால் சுருண்டு துடித்துக் கொண்டிருந்தனர். சிலரது கைகள் அவர்களது கட்டுப்பாடை மீறி நடுங்கிக் கொண்டிருந்தனர். சிலர் தலைய புழக்குதே, எதையாவது வச்சு என் தலையை அடிச்சு உடைங்க என்று கத்தி கதறி கொண்டிருந்தனர். இந்த கொடூரமான காட்சியை பார்த்தவுடன் ஜீவாவுக்கு நெஞ்சு அடைப்பது போல இருந்தது. ஹரிஷ், என்ன இது? இவங்க எல்லாரும் களரி பயிற்சி செஞ்சு உடம்பை இரும்பு மாதிரி வச்சிருக்காங்க. ஆனா சாதாரண காய்ச்சலோ வலியோ இவங்களை இந்த அளவுக்கு துடிக்க வைக்குது. இவங்களை இப்படி பார்க்கவே எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. உடனே ஏதாவது பண்ணு ஹரிஷ் என்று ஜீவா நடுங்கும் குரலில் கூறினார். ஹரிஷ் எந்த பதிலும் சொல்லவில்லை. அவனது கண்கள் அந்த வார்டு முழுவதும் ஒரு ஸ்கேனரை போல சுழன்றன. ஒவ்வொரு படுக்கையாக தாண்டி நடந்தார். திடீரென ஒரு குறிப்பிட்ட படுக்கையின் அருகே சென்றதும் அவனது கால்கள் அப்படியே நின்றன. அவனது முகம் இரும்பை போல இறுகியது. தாடைகள் இறுக, கைகள் முஷ்டியாக சுருண்டன. சுந்தரி, ஹரிஷின் உதடுகள் அதிர்ச்சியில் முணுமுணுத்தன. அடுத்தடுத்த படுக்கைகளில் வருண், ரூபினி என அவனுக்கு மிகவும் பரிச்சயமான திறமையான மாணவர்கள் வலியில் துடித்துக் கொண்டிருந்தனர். இவர்கள் மூவரும் இந்த யூனிவர்சிட்டியின் ரிசர்ச் ஸ்காலராக இருந்தாலும் களரியின் மீது இருக்கும் ஆர்வத்தால் களரி பயிற்சியும் எடுத்துக் கொண்டிருந்தார்கள். அவனுக்கு பின்னால் வந்த ஜீவா, ஹரிஷ், இவங்க நீ நாகமலைக்கு செந்தூர்களை தேடி போனப்போ உன்னோட டீம் இருந்தவங்க தானே என்று கேட்டான். ஹரிஷ் நாகமலைக்கு செல்லும் போது ஜீவாவுக்கு சென்னையில் ஒரு முக்கியமான வேலை இருந்ததால் அவன் போகவில்லை. ஆனாலும் வந்தவுடன் அங்கு நடந்த விஷயங்களை அவன் ஹரிஷிடம் கேட்டு தெரிந்து கொண்டான். ஆமா ஜீவா, இவங்க யாருமே சாதாரண ஸ்டூடெண்ட்ஸ் கிடையாது. பிசிக்கலாவும் மென்டலாவும் ரொம்ப ஸ்ட்ராங்கானவங்க. அப்படிப்பட்டவங்க எப்படி இந்த மாதிரி சாதாரண வழியை தாங்காம சின்ன குழந்தை மாதிரி அழுதுட்டு இருக்காங்கன்னு எனக்கு புரியல என்று ஹரிஷ் ஏதோ யோசித்துக் கொண்டே கூறினான். அருகில் வந்த திலீபன், எஸ் சார், நானும் என்னால முடிஞ்ச வரைக்கும் இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டேன். பட் நோ யூஸ். அதனாலதான் இந்த விஷயத்துல உங்க ஹெல்ப் கேட்கலாம் வந்தேன். இவங்க அனுபவிக்கிற வலி நரக வேதனைக்கு சமம். இவங்களை இந்த நிலைமையில பார்த்தா எந்த ஒரு டாக்டருக்கும் கூப்பிடாது என்று இயலாமையுடன் கூறினான். யார் இந்த வேலையை பார்த்ததுன்னு தெரியலையே, நான் இதுக்கு காரணமானவங்களை நான் சும்மா விட மாட்டேன் என்ற கண்கள் சிவக்க கூறிய ஹரிஷ் நேராக வருணின் படுக்கைக்கு சென்றான். வருண் தனது தலையை 2 கைகளாலும் இறுக பிடித்தபடி பற்களை நரநரவென கடித்துக் கொண்டிருந்தான். அவனது கண்களில் ரத்த கசிவு ஏற்பட்டு கண்கள் சிவந்திருந்தன. வருண் என பாரு, நான் ஹரிஷ் வந்திருக்கேன் என்று கூறியபடி அவனது தோளை தொட்டான் ஹரிஷ். ஹரிஷின் குரலை கேட்டதும் வருண் லேசாக கண்களை திறந்தான். ஹரிஷ் நீங்களா? எனக்கு கொன்றுங்க ஹரிஷ், ப்ளீஸ். என் மூளைக்குள்ள யாரோ 1000 ஊசிகளை வச்சு தொலைக்கிற மாதிரி இருக்கு. என்னால அந்த வலி தாங்க முடியல. என் நரம்பெல்லாம் வெடிச்சு போல இருக்கு என்று கத்தினான். டோன்ட் வரி, நான் இருக்கேன், ரிலாக்ஸ், உன்னோட மூச்சில் கவனமை என்று ஆளுமையான குரலில் கட்டளையிட்ட ஹரிஷ் உடனடியாக தனது வர்மக்கலை பரிசோதனையை தொடங்கினான். அவன் ஒரு சாதாரண மருத்துவனை போல ஸ்டெத்தஸ்கோப் எடுக்கவில்லை. மாறாக தனது வலது கையின் ஆள்காட்டி மற்றும் நடுவிரலை ஒன்றாக குவித்து வருணின் கழுத்து பகுதியில் உள்ள வர்ம புள்ளியிலும் இன்னொரு கையை அவனது மணிக்கட்டின் நாடி துடிப்பிலும் மிக துல்லியமாக வைத்தான். ஹரிஷ் தனது கண்களை இறுக மூடிக்கொண்டான். அவனது மூளை ஒரு மாபெரும் நாடி சாஸ்திர கணக்கீட்டை செய்ய தொடங்கியது. வாதம், பித்தம், கபம் மூன்றும் எப்படி ஓடுகிறது என்பதை விட வருணின் உடலுக்குள் ஓடும் ரத்த ஓட்டத்தில் எங்கு தடைபடுகிறது என்று தனது திறமையால் கண்டுபிடிக்க முயற்சி செய்தான். தெளிவா என்று கண்களை திறக்காமலேயே அழைத்த ஹரிஷ், உன்னோட விழிச்சிகரோ டெக்னிக்கை யூஸ் பண்ணி இவனை ஸ்கேன் பண்ணி பிசிக்கல் பாடியை விட்டுட்டு இவனோட எனர்ஜி லெவலை மட்டும் எனக்கு சொல்லு என்று கூறினான். எஸ் ஹரிஷ் என்ற திலீபன் தனது கருப்பு கண்ணாடியை கழற்றினான். பார்வையில்லாத தன் கண்களை மூடிக்கொண்டு தனது முழு கவனத்தையும் வருணின் உடலை சுற்றியுள்ள ஆராவின் மீது குவித்தான். ரங்கராஜனிடம் விடைபெற்று கரடியை அழைத்துக் கொண்டு கிளம்பிய ஹரிஷ், ஜீவா மற்றும் ராகினி மூவரும் மீண்டும் நேஷனல் சித்தா யூனிவர்சிட்டிக்கு திரும்பினார்கள். யூனிவர்சிட்டிக்கு வந்தவுடன் தனக்கு சில முக்கியமான ரெஃபரன்ஸ் புக்ஸ் தேவைப்படுவதாக கூறி ராகினி லைப்ரரிக்கு கிளம்பினார். ஹரிஷும் ஜீவாவும் தங்களுடன் அழைத்து வந்திருந்த அந்த பெரிய கரடியை பல்கலைக்கழகத்தில் உள்ள விலங்குகள் பராமரிப்பு மற்றும் ஆராய்ச்சி மையத்தில் பாதுகாப்பாக ஒப்படைத்தனர். அதன் பிறகு இருவரும் ஹரிஷின் தனிப்பட்ட கேபினுக்கு சென்றனர். அங்கே ஹரிஷுக்கு எதிரே இருந்த நாற்காலியில் அமர்ந்த ஜீவா கையில் இருந்த சூடான காஃபியை பருகியபடி ஏதோ யோசிக்க ஆரம்பித்தான். வந்தவுடன்
ஹரிஷ் தன்னுடைய லேப்டாப்பில் கடந்த சில நாட்களாக யூனிவர்சிட்டியில் புதிதாக சேர்ந்த மாணவர்கள் ஸ்டாஃப் பற்றி டீட்டெயில்களை பார்க்க தொடங்கினார். எதேச்சையாக திரும்பிய ஹரிஷ் ஜீவா எதையோ சீரியஸாக யோசித்துக் கொண்டிருப்பதை பார்த்தவன், என்ன ஜீவா, என்ன திங்க் பண்ணிட்டு இருக்க என்று ஜீவாவின் கண்களை பார்த்து கேட்டான். ஒரு வழியா 5வது பாணியும் நமக்கு கிடைச்சிருச்சு. ஆனா தப்பிச்சு போன ஜெசிகாவும் அதிகமானும் கண்டிப்பா சும்மா இருக்க மாட்டாங்க. பினாக்கல் அமைப்புக்காக வேலை செய்யறவங்க கண்டிப்பா திரும்பவும் வருவாங்க இல்லையா? அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன் என்று கூறினான். ஹரிஷின் கண்கள் இப்போது ஒரு வேட்டைக்காரனை போல கூர்மையானது. கண்டிப்பா வருவாங்க ஜீவா. ஜெசிகாவே அப்படி சொல்லிட்டு தான் போயிருக்காங்க. உலகத்துல இருக்கிற அத்தனை அரசாங்கங்களையும் பொருளாதாரத்தையும் ராணுவங்களையும் அடிச்சுட்டு புதுசா ஒரு இருண்ட உலகத்தை உருவாக்குறதா அவங்க பிளான். அது சாதாரண கிரிமினல் மைண்ட் கிடையாது. உலகத்தையே தன்னோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வர்ற ஒரு கொடூரமான டார்க் ஃபோர்ஸ். ஆனா இந்த முறை அவங்க வரப்போற ரூட் கண்டிப்பா வேற மாதிரி இருக்கும். ஹரிஷ் சொல்லவும், வேற மாதிரி இருக்கும், அதுக்காக நாம என்ன பிளான் பண்ணிருக்கோம்? ஜீவா ஆர்வமாக கேட்டான். அதுக்குதான் ஜீவா, மகாசித்த கமிட்டியோட தலைவர் மகேஸ்வரி மேடம், கல்பனா அண்ட் டாக்டர் தனஞ்சயின் தலைமையில ஒரு ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் உருவாக்கியிருக்காங்க. பினாக்கல் அமைப்போட ஒவ்வொரு அசைவையும் அவங்களோட ஸ்லீப்பர் செல்கள் எங்கெல்லாம் ஆக்டிவா இருக்காங்கிறதையும் கண்காணிக்கிறதா அவங்களோட முழு நேர வேலை. டாக்டர் தனஞ்சயன் இப்போ அந்த ரகசியமான இன்வெஸ்டிகேஷன்ல பிஸியா இருக்கிறதுனால தான் யூனிவர்சிட்டிக்கு வரல. கல்பனாவும் நமக்கு ஃபுல் சப்போர்ட் பண்றதா சொல்லியிருக்காங்க என்று ஹரிஷ் கூடிக்கொண்டிருக்கும் போதே அவனது கேபின் கதவு லேசாக தட்டப்பட்டது. எஸ் கமின் என்று ஹரிஷ் குரல் கொடுத்தார். கதவை திறந்து கொண்டு உள்ளே நுழைந்தான் திலீபன். அவனது கண்களில் ஒரு கருப்பு நிற கண்ணாடி இருந்தது. ஹாரிஸ் புதிதாக தயாரிக்கும் போது ஷாலினி அவசரப்பட்டு செய்த தவறால் அவனது 2 கண்களின் பார்வையும் நிரந்தரமாக பறிபோயிருந்தது. ஆனால் அவனது நடையில் எந்த ஒரு சிறு தடுமாற்றமும் இல்லை. ஒரு சாதாரண மனிதனை விட அவன் மிக துல்லியமாக நடந்து வந்து ஹரிஷின் எதிரே இருந்த இருக்கையில் சரியாக அமர்ந்தான். அவனை ஆச்சரியமாக பார்த்த ஜீவா, திலீபா, எப்படி இருக்க? இப்பெல்லாம் யாரோட ஹெல்ப்பும் இல்லாம உன்னோட ரொட்டீன் ஒர்க்கை நீ தனியாவே சேர போறியே என்று கேட்டான். அவன் கூறியதை கேட்டு லேசாக புன்னகைத்த திலீபன், எனக்கு கண்கள் தான் இல்லை, ஆனா பார்வை இருக்கு என்று கூறினான். ஜீவாவுக்கு புரியவில்லை. என்ன சொல்ல திலீபா? ஒன்னும் புரியலையே. ஜீவா, இப்ப நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். நீங்க இப்போ உங்க ரைட் ஹேண்ட்ல காஃபி கப் வச்சிருக்கீங்க. உங்க ஹார்ட் பீட் நார்மலை விட ஒரு 15 பாயிண்ட் வேகமா அடிக்குது. ஏதோ ஒரு விஷயத்தை பத்தி சீரியஸா டிஸ்கஸ் பண்ணதுனால நீங்க கொஞ்சம் டென்ஷனா இருக்கீங்க. அது உங்க ஆறால ஒரு மெல்லிய சாம்பல் நிற புகையா சுத்திட்டு இருக்கு. அண்ட் உங்க இடது காலில் ஒரு சின்ன தசை பிடிப்பு இருக்கு. நேற்று நைட் சரியா தூங்கலையா ஜீவா? உங்க வாத நாடி கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு என்று திலீபன் எந்த ஒரு பதற்றமும் இல்லாமல் சாதாரணமாக கூறி முடிக்க, ஜீவா காஃபி கப்பை அப்படியே டேபிளில் வைத்துவிட்டு திகைத்து போய் அவனை பார்த்தான். திலீபா, எப்படி? நான் நேற்று சரியா தூங்கலங்கிறதும் என் இடது காலில் ஒரு லைட்டா சுழுக்கு இருக்குங்கிறதும் உனக்கு எப்படி தெரியும்? உனக்குதான் கண்ணு தெரியாது என்று பதட்டமாக கேட்டான் ஜீவா. ஹரிஷ் பெருமையுடன் திலீபனை பார்த்து புன்னகையுடன், அதுக்கு பெயர் தான் விழிச்சிகரம் டெக்னிக். ஜீவா, திலீபனுக்கு கண் பார்வை போனதும் ஒரு மிகச்சிறந்த மருத்துவனோட பயணம் அதோட முடிஞ்சிடக்கூடாதுன்னு நான் அவனுக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு உன்னதமான டெக்னிக். இந்த வித்தையை மாஸ்டர் பண்ணிட்டா பிசிக்கலான உலகத்தோட வெளிச்சம் தேவையில்லை. ஒரு மனுஷனோட உடல்ல ஓடுற எனர்ஜி ஃப்ளோ, அவங்களோட பிராண சக்தி, அவங்களை சுத்தி இருக்கிற ஆரா, உள்ளுறுப்புகளோட செயல்பாடு, இதையெல்லாம் திலீபனோட மனக்கண்ணால ரொம்ப துல்லியமா உணர முடியும். சாதாரண மக்களுக்கு புலப்படாத பல விஷயங்கள் கூட இப்ப திலீபனுக்கு தெளிவா தெரியும் என்று கூறினான். ஜீவா பிரமிப்புடன் எழுந்து திலீபனின் தோளை தட்டி, வாவ், யூ ஆர் கிரேட் டாக்டர் திலீபன். நீ திரும்பவும் மருத்துவ பணியை தன்னம்பிக்கையோட தொடர்ந்ததுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் என்று பாராட்டினான். ஆனால் திலீபனின் முகம் சட்டென இறுகியது. அந்த புன்னகை மறைந்து ஒரு மருத்துவனின் தீவிரமான கவலையும் குழப்பமும் அவன் முகத்தில் தெரிந்தது. ஆனா எனக்கு சந்தோஷமா இல்ல ஜீவா. நான் இப்ப இங்க வந்ததே ஒரு முக்கியமான அதிர்ச்சியான விஷயத்தை ஹரிஷ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணணும் என்ற திலீபன் ஹரிஷை நோக்கி திரும்பினான். சொல்லு திலீபா, என்ன விஷயம்? உன் குரல்ல ஒரு பெரிய நடுக்கமும் கவலையும் தெரியுது, என்னாச்சு என்று ஹரிஷ் சீரியஸான குரலில் கேட்டான். நம்ம நேஷனல் சித்தா யூனிவர்சிட்டியில இருக்கிற களரி பயிற்சி ஸ்டூடெண்ட்ஸுக்கு கடந்த சில நாட்களா ஒரு விசித்திரமான நோய் பரவிட்டு இருக்கு. முதல் நாள் ஒருத்தருக்கு தான் வந்துச்சு, இப்ப 4-5 பேருக்கு பரவி இருக்கு சார் என்று திலீபன் சொல்ல, ஹரிஷ் புருவத்தை சுருக்கி, விசித்திரமான நோய், அவங்களுக்கு என்ன சிம்டம்ஸ் இருக்கு தெரியுமா என்று கேட்க, அவங்க எல்லாருமே சிவியரான ஒத்த தலைவலியால அஃபெக்ட் ஆயிருக்காங்க. அவங்க தலையை புழக்கிற அளவுக்கு ஒரு கொடூரமான வலி, கண்ணில் பார்வை வங்குதுன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, நரம்பு தளர்ச்சி ஏற்பட்டு கைகால்லாம் அவங்க கண்ட்ரோல் மீறி தானாவே நடுங்குது. அவங்களோட பிராணசக்தி ரொம்ப வேகமா குறைஞ்சிட்டு வரத என்னால என் விழிச்சிக்கிற மூலமா உணர முடியும் என்றான் திலீபன். உடனே ஜீவா குறுக்கிட்டு, இது சாதாரண வைரல் ஃபீவரா இருக்கலாம் தெரியுமா? கிளைமேட் சேஞ்ச் ஆனா வர மாதிரி ஏதோ ஒரு மைக்ரோப் இன்ஃபெக்ஷன் இருக்குமோ என்று கேட்க, இல்ல ஜீவா, நான் ஒரு சித்தா டாக்டர். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல சாதாரண வைரல் ஃபீவருக்கும் உயிருக்கே ஆபத்தான கொடிய நோய்க்கும் வித்தியாசம் தெரியும். நான் உங்களுக்கு நாடி பிடிச்சு பார்த்தேன். வாதம், பித்தம், கபம் 3மே தாறுமாற ஏறி இருக்கு. சித்த மருத்துவ முறைப்படி நரம்புகள் அமைதிப்படுத்துற, மூளைக்கு ரத்த ஓட்டத்தை சீராக்குற சரியான மூலிகைகளை கொடுத்து கரெக்டான ட்ரீட்மெண்ட் கொடுத்தேன். ஆனா எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. மருந்து உள்ள போக போக அவங்களோட வலி இன்னும் அதிகமாகவே தவிர 1% கூட குறையல. என் ட்ரீட்மெண்ட்ல எந்த தப்புமே இல்லை. ஆனா பேஷண்ட் கியூர் ஆகல. எனக்கு ஒண்ணுமே புரியல சார் என விரக்தியுடனும் ஒரு மருத்துவனின் தோல்வி பயத்துடனும் கூறினான் திலீபன். ஹரிஷ் சில நொடிகள் அமைதியாக இருந்தான். அவனது மூளை ஒரு சூப்பர் கம்ப்யூட்டரை போல வேலை செய்ய தொடங்கியது. நீ என்னென்ன மருந்த எந்த ரேஷியோல கொடுத்தேன்னு சொல்லி தெரியுமா என்று கேட்டான். திலீபன் தான் பயன்படுத்திய ஒவ்வொரு மூலிகையின் பெயரையும் அதன் அளவையும் கஷாயம் தயாரித்த முறையையும் மிக துல்லியமாக கூறினான். அனைத்தையும் பொறுமையாக கேட்ட ஹரிஷ் தனது தலையை அசைத்து, உன் ட்ரீட்மெண்ட் முறை 100% கரெக்டா இருக்கு திலீபா. ஒரு எக்ஸ்பர்ட் சித்தா டாக்டர் என்ன செய்வாரோ அதை நீ பெர்ஃபெக்டா செஞ்சிருக்கேன். அந்த மருந்துகளுக்கு கண்டிப்பா அவங்க முழுசா குணமா இருக்கணும். ஆனா சரியாகல அப்படின்னா இது கிருமிகளால பரவுற சாதாரண நோய் கிடையாது. இந்த வார்த்தையை கேட்டதும் ஜீவாவின் முகம் மாறியது. ஹரிஷ், ஒருவேளை இதுவும் அந்த ஜெசிகாவோட வேலையா இருக்குமோ? அவனோட ப்ளூ பிளட் மாதிரி இது இன்னொரு பயோவார் அட்டாக்கா இருக்குமோ? இந்த யூனிவர்சிட்டிக்குள்ள இப்பயோ இன்னொரு புதிய கெமிக்கலை லீக் பண்ணிட்டாங்களா
என்று படபடப்பாக கேட்டான் ஜீவா. ஹரிஷின் கண்களில் இப்போது எரியும் நெருப்பு மின்னியது. என்றான் ஜீவா. ஜெசிகாவை பொறுத்த வரைக்கும் பழி வாங்குறதுக்காக அவ எந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கும் போவான். நம்ம யூனிவர்சிட்டியில் இருக்கிற கலரி மாணவர்களை அடிக்கிறதுக்காக அவ ஏதாவது பிளான் பண்ணியிருக்கலாம். டாக்டர் தனஞ்சயன் வேற இப்போ இங்க இல்லை. இந்த பிரச்சனை நாம சரி செய்யணும். இது ஒரு கிருமியா இல்ல கெமிக்கலா இல்ல ஜெசிகாவுக்கு பின்னாடி இருக்கிற அந்த பினாக்கல் அமைப்போட வேற ஏதாவது டார்க் ஃபோர்ஸ் ஆகுது. நம்ம நேரில் போய் பார்த்தா தான் தெரியும் என்று கூறினான். நம்ம என்ன பண்ணுவோம் என்று திலீபன் பதற்றத்துடன் கேட்டான். தனது சேரில் இருந்து வேகமாக எழுந்த ஹரிஷ், அந்த பாதிக்கப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸை இப்ப எங்க தங்க வச்சிருக்கீங்க தெரியுமா என்று கேட்டான். நம்ம யூனிவர்சிட்டிக்குள்ள இருக்கிற மெயின் மெடிக்கல் வார்டில் தான் இருக்காங்க என்று திலீபன் சொல்லவும், சரி வாங்க நம்ம உடனே அங்க போறோம். இந்த நோய் எங்கிருந்து வந்துச்சு, எப்படி வந்துச்சு, இதுக்கு காரணம் யாருன்னு நான் கண்டுபிடிக்கிறேன். பினாக்கல் அமைப்போட ஒரு சின்ன நிழல் கூட இந்த யூனிவர்சிட்டிக்குள்ள விட நான் விட மாட்டேன் என்று ஹரிஷ் தனது கேபின் கதவை திறந்து கொண்டு ஒரு சூறாவளியை போல வெளியேறினான். அவனை தொடர்ந்து ஜீவாவும் திலீபனும் வேகமாக அவனை பின்தொடர்ந்து சென்றார்கள். யூனிவர்சிட்டியின் பிரத்யேக மெடிக்கல் வார்டின் பெரிய கண்ணாடி கதவுகளை திறந்து கொண்டு ஹரிஷ் புயல் போல உள்ளே நுழைந்தான். அவனுக்கு பின்னால் ஜீவாவும் திலீபனும் பதற்றத்துடன் வந்தனர். உள்ளே நுழைந்தவுடன் அந்த வார்டின் நிலைமையை பார்த்து மூவரும் ஒரு நிமிடம் உறைந்து நின்றனர். அது ஒரு மருத்துவமனை போல இல்லை, ஏதோ ஒரு போர்க்களத்தின் அவசர சிகிச்சை கூடம் போல காட்சியளித்தது. சுமார் 10க்கும் மேற்பட்ட களரி பயிற்சி மாணவர்கள் தங்களது படுக்கைகளில் வலியால் சூழ்ந்து துடித்துக் கொண்டிருந்தனர். சிலரது கைகள் அவர்களது கட்டுப்பாடை மீறி நடுங்கிக் கொண்டிருந்தனர். சிலர் தலைய புழக்குதே, எதையாவது வச்சு என் தலையை அடிச்சு உடைங்க என்று கத்தி கதறி கொண்டிருந்தனர். இந்த கொடூரமான காட்சியை பார்த்தவுடன் ஜீவாவுக்கு நெஞ்சு அடைப்பது போல இருந்தது. ஹரிஷ், என்ன இது? இவங்க எல்லாரும் களரி பயிற்சி செஞ்சு உடம்பை இரும்பு மாதிரி வச்சிருக்காங்க. ஆனா சாதாரண காய்ச்சலோ வலியோ இவங்களை இந்த அளவுக்கு துடிக்க வைக்குது. இவங்க இப்படி பார்க்கவே எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. உடனே ஏதாவது பண்ணு ஹரிஷ் என்று ஜீவா நடுங்கும் குரலில் கூறினார். ஹரிஷ் எந்த பதிலும் சொல்லவில்லை. அவனது கண்கள் அந்த வார்டு முழுவதும் ஒரு ஸ்கேனரை போல சுழன்றன. ஒவ்வொரு படுக்கையாக தாண்டி நடந்தான். திடீரென ஒரு குறிப்பிட்ட படுக்கையின் அருகே சென்றதும் அவனது கால்கள் அப்படியே நின்றன. அவனது முகம் இரும்பை போல இறுகியது. தாடைகள் இறுக, கைகள் முஷ்டியாக சூழ்ந்தன. சுந்தரி, ஹரிஷின் உதடுகள் அதிர்ச்சியில் முணுமுணுத்தன. அடுத்தடுத்த படுக்கைகளில் வருண், ரூபினி என அவனுக்கு மிகவும் பரிச்சயமான திறமையான மாணவர்கள் வலியில் துடித்துக் கொண்டிருந்தனர். இவர்கள் மூவரும் இந்த யூனிவர்சிட்டியின் ரிசர்ச் ஸ்காலராக இருந்தாலும் களரியின் மீது இருக்கும் ஆர்வத்தால் களரி பயிற்சியும் எடுத்துக் கொண்டிருந்தார்கள். அவனுக்கு பின்னால் வந்த ஜீவா, ஹரிஷ், இவங்க நீ நாகமலைக்கு செந்தூர் தேடி போனப்போ உன்னோட டீம் இருந்தவங்க தானே என்று கேட்டான். ஹரிஷ் நாகமலைக்கு செல்லும் போது ஜீவாவுக்கு சென்னையில் ஒரு முக்கியமான வேலை இருந்ததால் அவன் போகவில்லை. ஆனாலும் வந்தவுடன் அங்கு நடந்த விஷயங்களை அவன் ஹரிஷிடம் கேட்டு தெரிந்து கொண்டான். ஆமா ஜீவா, இவங்க யாருமே சாதாரண ஸ்டூடெண்ட்ஸ் கிடையாது. பிசிக்கலாவும் மென்டலாவும் ரொம்ப ஸ்ட்ராங்கானவங்க. அப்படிப்பட்டவங்க எப்படி இந்த மாதிரி சாதாரண வழியை தாங்காம சின்ன குழந்தை மாதிரி அழுதுட்டு இருக்காங்கன்னு எனக்கு புரியல என்று ஹரிஷ் ஏதோ யோசித்துக் கொண்டே கூறினான். அருகில் வந்த திலீபன், எஸ் சார், நானும் என்னால முடிஞ்ச வரைக்கும் இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டேன். பட் நோ யூஸ். அதனாலதான் இந்த விஷயத்துல உங்க ஹெல்ப் கேட்கலான்னு வந்தேன். இவங்க அனுபவிக்கிற வலி நரக வேதனைக்கு சமம். இவங்களை இந்த நிலைமையில பார்த்தா எந்த ஒரு டாக்டருக்கும் தூக்கம் என்று இயலாமையுடன் கூறினான். யார் இந்த வேலையை பார்த்ததுன்னு தெரியலையே, நான் இதுக்கு காரணமானவங்கள சும்மா விட மாட்டேன் என்ற கண்கள் சிவக்க கூறிய ஹரிஷ் நேராக வருணின் படுக்கைக்கு சென்றான். வருண் தனது தலையை 2 கைகளாலும் இறுக பிடித்தபடி பற்களை நரநரவென கடித்துக் கொண்டிருந்தான். அவனது கண்களில் ரத்த கசிவு ஏற்பட்டு கண்கள் சிவந்திருந்தன. வருண், வருண், என பாரு, நான் ஹரிஷ் வந்திருக்கேன் என்று கூறியபடி அவனது தோளை தொட்டான் ஹரிஷ். ஹரிஷின் குரலை கேட்டதும் வருண் லேசாக கண்களை திறந்தான். ஹரிஷ், ஹரிஷ் நீங்களா? எனக்கு கொன்றுங்க ஹரிஷ், பிளீஸ். என் மூளைக்குள்ள யாரோ 1000 ஊசிகளை வச்சு தொலைக்கிற மாதிரி இருக்கு. என்னால இந்த வலி தாங்க முடியல. என் நரம்பெல்லாம் வெடிச்சு போல இருக்கு என்று கத்தினான். டோன்ட் வரி, நான் இருக்கேன், ரிலாக்ஸ், உன்னோட மூச்சுல கவனமே என்று ஆளுமையான குரலில் கட்டளையிட்ட ஹரிஷ் உடனடியாக தனது வர்மக்கலை பரிசோதனையை தொடங்கினான். அவன் ஒரு சாதாரண மருத்துவனை போல ஸ்டெத்தஸ்கோப் எடுக்கவில்லை. மாறாக தனது வலது கையின் ஆள்காட்டி மற்றும் நடுவிரலை ஒன்றாக குவித்து வருணின் கழுத்து பகுதியில் உள்ள வர்ம புள்ளியிலும் இன்னொரு கையை அவனது மணிக்கட்டி நாடி துடிப்பிலும் மிக துல்லியமாக வைத்தான். ஹரிஷ் தனது கண்களை இறுக மூடிக்கொண்டான். அவனது மூளை ஒரு மாபெரும் நாடி சாஸ்திர கணக்கீட்டை செய்ய தொடங்கியது. வாதம், பித்தம், கபம் மூன்றும் எப்படி ஓடுகிறது என்பதை விட வருணின் உடலுக்குள் ஓடும் ரத்த ஓட்டத்தில் எங்கு தடைபடுகிறது என்று தனது திறமையால் கண்டுபிடிக்க முயற்சி செய்தான். தெளிவா என்று கண்களை திறக்காமலேயே அழைத்த ஹரிஷ், உன்னோட விழிச்சுவர டெக்னிக்கை யூஸ் பண்ணி இவனை ஸ்கேன் பண்ணு. பிசிக்கல் பாடியை விட்டுட்டு இவனோட எனர்ஜி லெவலை மட்டும் எனக்கு சொல்லு என்று கூறினான். எஸ் ஹரிஷ் என்ற திலீபன் தனது கருப்பு கண்ணாடியை கணச்சினான். பார்வையில்லாத தன் கண்களை மூடிக்கொண்டு தனது முழு கவனத்தையும் வருணின் உடலை சுற்றியுள்ள ஆராவின் மீது குவித்தான். நேஷனல் சித்தா யூனிவர்சிட்டியின் களரி மாணவர்கள் மர்மமான மற்றும் கடுமையான தலைவலி பிரச்சனையால் பாதிக்கப்பட்டிருப்பதாக திலீபன் கூறினார். எதனால் இந்த பிரச்சனை வந்திருக்கிறது என்பதை கண்டுபிடிக்க முடிவு செய்த ஹரிஷ் தனது அபூர்வமான வர்மக்கலை அறிவையும் திலீபனின் வெளிச்சிகரம் நுட்பத்தையும் பயன்படுத்தினார். கண்களை மூடி வருணின் உடலை தன்னுடைய திறமையால் ஸ்கேன் செய்த திலீபனின் உடல் லேசாக நடுங்கியது. அவன் மூச்சு வாங்க, இருக்கு ஹரிஷ் என்று பதட்டமாக கூறினான். என்ன தெரியுது திலீபா, தெளிவா சொல்லு என்று ஹரிஷ் கேட்க, உடம்புல இருக்கிற பிராணசக்தி நார்மலா தான் இருக்கு. ஆனா அவனோட தலை சுத்தி, குறிப்பா மூளையோட நரம்பு மண்டலத்தை சுத்தி அடர்த்தியான ஒரு டார்க் ஆரா, ஏதோ ஒரு விஷ பாம்பு மாதிரி சூழ்ந்து கிடக்கு. அது அவனோட ரத்த ஓட்டத்தை தடுத்து கொஞ்சம் கொஞ்சமா அவனோட மூல நரம்புகளை தின்னுகிட்டு இருக்க ஹரிஷ். பார்க்கவே ரொம்ப பயங்கரமா இருக்கு என்று வியர்த்து கொட்ட கூறினான் திலீபன். இதை கேட்ட ஜீவா பதட்டமாகி 2 அடி பின்னால் நகர்ந்து, என்ன சொல்ற திலீபா, நீ சொல்றதை பார்த்தா இதுவும் அந்த ஜெசிகாவோட கெமிக்கல் அட்டாக் தானா? எல்லாரும் மாஸ்க் போடுங்க, இது காத்துல பரவற வைரஸா இருந்தா நமக்கும் தொத்திக்கும் என்று அவசரப்படுத்தினான். வருணின் நாடியில் இருந்து கையை எடுத்த ஹரிஷ் மிக மெதுவாக தன் கண்களை திறந்தான். அவனது கண்களில் ஒரு பயங்கரமான உண்மையை கண்டுபிடித்த தீவிரம் தெரிந்தது. அவன் ஜீவாவை பார்த்து,
ஜீவா, பயப்படாத, மாஸ்க் எதுவும் தேவையில்லை, இது காத்துலயோ தொடர்றதுனாலயோ பரவுற ஒரு இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் கிடையாது என்று உறுதியான குரலில் கூறினான். அவன் கூறியதை கேட்ட ஜீவா குழப்பமாகி, அப்படின்னா இது ஜெசிகாவோட ப்ளூ பிளட் கெமிக்கலும் இல்லையா என்று கேட்க, இல்ல ஜீவா, இது எந்த வைரஸும் இல்ல, பாக்டீரியாவும் இல்ல, ஜெசிகாவோட கெமிக்கலும் இல்ல, இது அதுக்கும் மேலான கொடூரமான ஒரு விஷயம் ஹரிஷ் கூறினான். உடனே திலீபன் அதிர்ச்சியுடன், இது எதனால வந்திருக்கு, ஏன் ட்ரீட்மெண்ட்ல ஏதாவது தப்பு இருக்கா என்று கேட்டான். அவன் ட்ரீட்மெண்ட்ல எந்த தப்பும் இல்ல திலீபா, ஆனா அவங்க செஞ்ச பயிற்சியில ஒரு பெரிய தப்பு நடந்தது. இதுக்கு பேரு மெடிக்கல் டர்ம்ல வியாதி கிடையாது, நம்ம வர்ம சாஸ்திரத்துல இதுக்கு பேரு உள்காயம், அதாவது இன்டர்னல் எனர்ஜி ஊண்டுன்னு சொல்லுவாங்க. ஹரிஷ் விளக்கினான். எது உள்காயம் அப்படின்னா என்று ஜீவாவும் திலீபனும் ஒரே குரலில் கேட்டனர். களரி வர்மம் மாதிரியான பழமையான போர்க்கலைகள் எல்லாமே வெறும் கை கால்கள் அசைக்கிற பிசிக்கல் எக்ஸசைஸ் கிடையாது. ஒவ்வொரு அசைவும் இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற எனர்ஜியை உடம்புக்குள்ள இருக்கிற பஞ்சபூதங்களோட இணைக்கிற ஒரு ரகசிய வித்தை. சரியான முறையில பயிற்சி பண்ணா உடம்பு இரும்பு மாதிரி ஸ்ட்ராங் ஆகும், நம்ம பிரெயினும் ரொம்ப எனர்ஜியா வேலை செய்யும். ஆனா என்று நிறுத்தி வருணை பரிதாபத்துடன் பார்த்து மேலும் தொடர்ந்தவன், ஒருவேளை அதை பிராக்டிஸ் பண்ணும்போது டெக்னிக்ஸ்ல ஒரு சின்ன அசைவை தப்பா செஞ்சா, அதாவது தப்பான டிகிரியில வாழையோ கைகளையோ வீசினா, அது பிரபஞ்சத்துல இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜியை உடம்புக்குள்ள இழுத்து அந்த நெகட்டிவ் எனர்ஜி வெளியில எந்த காயத்தையும் ஏற்படுத்தாது. ஆனா நேரம் உள்ள போய் மூளையோட நரம்பு மண்டலத்தை ஷார்ட் சர்க்கியூட் ஆன வயர் மாதிரி இருச்சிடும். அதுதான் இப்ப இவங்களுக்கு நடந்தது என்று விளக்கமாக கூறினார். இதை கேட்ட திலீபனின் முகம் வெளிரியது. அப்படின்னா களரியோட நுட்பமே தப்பானதா, இது தற்செயலா நடந்த விபத்தா, இல்ல யாராவது பிளான் பண்ணிருக்காங்களா என்று கேட்டான். இல்ல திலீபா, நம்ம முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்த களரியில எந்த குறையும் கிடையாது, இவங்களுக்கு இதை கத்துக் கொடுத்ததுலதான் ஏதோ தப்பு இருக்கு. இவங்களுக்கு தப்பான வித்தியை சொல்லிக் கொடுத்து இவங்களோட எனர்ஜியவே இவங்களுக்கு யமனா மாத்திருக்காங்க என்று ஹரிஷ் சொன்னதை கேட்டு திலீபன் சட்டென ஒன்றை புரிந்து கொண்டான். ஹரிஷ் சார், யா நீங்க சொல்றது 100% கரெக்ட், ஏன்னா இப்போ எனக்கு ஒரு முக்கியமான பேட்டர்ன் புரியுது என்று திலீபன் அவசரமாக கூறினான். என்ன பேட்டர்ன் திலீபா? ஜீவா கேட்க, இங்க பாதிக்கப்பட்டு படுத்திருக்கிற இந்த 10 பேரும் களரி பயிற்சியில சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ், ரொம்ப தீவிரமா ரொம்ப நேரம் அதிக ஈடுபாட்டோட களரியை பிராக்டிஸ் பண்றவங்க. இவங்க தான் இதுல ரொம்ப சீரியஸா பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதுவே ஜூனியர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு லேசான தலைவலி மட்டும்தான் இருக்கு, இப்படி நரம்பு வெடிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு பாதிப்பு இல்லை என்று திலீபன் தான் கவனித்த அந்த உண்மையை கூறினான். எஸ் திலீப், எந்த அளவுக்கு அதிக வலிமையோடு பெரியோடும் அந்த தவறான களரி டெக்னிக்கை பயிற்சி செய்யறாங்களோ அந்த அளவுக்கு அவங்க நெகட்டிவ் எனர்ஜி உடம்புக்குள்ள உற்பத்தி ஆகி மூளையை தாக்குது. சிம்பிளா சொல்லணும்னா, இவங்க எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்றாங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு பாதிப்பு அதிகமா இருக்கு. இப்படியே போனா கூடிய சீக்கிரம் இந்த நெகட்டிவ் எனர்ஜி இவங்க உயிரையே குடிச்சிடும் என்று ஹரிஷ் சொல்லவும் ஜீவாவும் திலீபனும் அதிர்ந்து போய் விட்டார்கள். எவ்வளவு பெரிய கொடூரமான சதி ஹரிஷ் இது! துப்பாக்கியோ கத்தியோ கெமிக்கலோ இல்லாம நம்ம கலையை வச்சே நம்ம பசங்களை கூட பிளான் பண்ணிருக்கானே, யார் ஹரிஷ் அந்த ஆடு என்று ஆத்திரமாக கேட்டான் ஜீவா. சமீபத்துல இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு களரி சொல்லி கொடுத்தவங்க யாருன்னு உடனே நம்ம கண்டுபிடிக்கணும், அவங்க மோட்டிவ் என்ன, வேணும்னே பிளான் பண்ணி இப்படி பண்ணிருக்காங்களான்னு உடனே கண்டுபிடிக்கணும் என்று கூறிய ஹரிஷ் வலியால் துடித்துக் கொண்டிருந்த வருண் உட்பட மற்ற மாணவர்களுக்கு டெம்பரரியாக இப்போதைக்கு அவர்கள் வலியை குறைக்க நினைத்தான். ஹரிஷ் தனது இரு கைகளின் பெரு விரல்களையும் வருணின் நெற்றிப்பொட்டில் வைத்து அழுத்திக் கொண்டே தனது முழுமையான பாசிட்டிவ் எனர்ஜியை அவனது உடலுக்குள் செலுத்தினான். ஹரிஷின் விரல்களிலிருந்து பரவிய அந்த அசுரத்தனமான நல்ல சக்தி வருணின் மூளைக்குள் இருந்த அந்த டார்க் ஆராவை அடித்து நொறுக்கியது. சில நிமிடங்களில் வருணின் உடல் ஒரு முறை பலமாக அதிர்ந்து பின் அவனது கைகளின் நடுக்கம் முழுமையாக நின்றது. மூச்சிறைக்க போராடி கொண்டிருந்த அவனது சுவாசம் இயல்பு நிலைக்கு திரும்பியது. அவனது முகம் அமைதியானது. இதே போல சுந்தரி, ரூபினி என அத்தனை தீவிர களரி மாணவர்களுக்கும் ஹரிஷ் தனது வர்மக்கலையால் சிகிச்சை அளித்து அவர்களை மரணத்தின் விளிம்பிலிருந்து தற்காலிகமாக மீட்டான். மாணவர்களின் வலி குறைந்து அமைதியாக தூங்க தொடங்கினார்கள். ஹரிஷின் நெற்றியிலிருந்து வியர்வை வடிந்தது. ஆனால் அவனது கண்களில் இருந்த நெருப்பு மட்டும் அணையவில்லை, அது பல மடங்கு அதிகமாகி இருந்தது. மாணவர்கள் தூங்க தொடங்கியது ஹரிஷ், ஜீவா, திலீபன் மூவரும் அந்த வார்டை விட்டு வெளியே வந்தார்கள். உடனே ஹரிஷ், ஜீவா, எனக்கு இப்பவே ஒரு விஷயம் தெரிஞ்சான், இந்த மாதிரி தப்பான களரி டெக்னிக்க நம்ம யூனிவர்சிட்டிகளை கொண்டு வந்த அந்த களரி மாஸ்டர் யார் என்று கோபமாக கேட்டான். உடனே ஜீவா தனது மொபைலை எடுத்து யூனிவர்சிட்டி டேட்டா பேஸை செக் செய்தான். சில நொடிகள் கழித்து நிமிர்ந்த ஜீவா, ஹரிஷ், நம்ம பழைய களரி மாஸ்டர் ரிட்டையர்ட் ஆனதுனால அவர் இடத்துல 2 வாரத்துக்கு முன்னாடி தான் புதுசா ஒருத்தர் அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க, அதுவும் நேஷனல் ஸ்போர்ட்ஸ் போர்ட்ல இருந்து ஸ்பெஷல் ரெக்கமெண்டேஷன் வந்திருக்காரு என்று கூறினான். யார் அவர்? ஒரு பேர் என்ன? ஹரிஷின் குரல் சீரியது. அவர் பேரு ஞானவேல், வயசு 30. அவர் வந்த இந்த 2 வாரத்துல தான் இந்த ஸ்பெஷல் வாழ்வீச்சு பயிற்சியை ஸ்டூடெண்ட்ஸுக்கு இன்ட்ரோ பண்ணியிருக்காரு என்று ஜீவா கூறினான். இதை கேட்ட ஹரிஷ் சிறிது நேரம் யோசித்தான். பிறகு, அந்த ஞானவேல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பிராக்டிஸ் பண்றதை நான் இப்பவே நேர்ல பார்க்கணும், ஒரு நிமிஷம் கூட லேட் பண்ணக்கூடாது, வாங்க களரி பயிற்சி நடக்கிற மைதானத்துக்கு போகும் என்று ஹரிஷ் சொல்லவும் மூவரும் அந்த வாடை விட்டு வெளியேறினர். அங்கிருந்து ஹரிஷ், ஜீவா மற்றும் திலீபன் மூவரும் பிரம்மாண்டமான ஓபன் களரி பயிற்சி மைதானத்திற்கு வந்தார்கள். அங்கே பார்வையாளர்கள் அமரும் கேலரியின் இருண்ட தூண்களுக்கு பின்னால் யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக சென்று அமர்ந்தார்கள். அங்கிருந்து ஒட்டுமொத்த மைதானமும் தெளிவாக தெரிந்தது. ஹரிஷ், இங்கிருந்து பார்த்தா அவர் நம்மளை கவனிக்க மாட்டார்ல? ஜீவா மெல்லிய குரலில் சிறிது பதற்றத்துடன் கேட்டான். பயப்படா ஜீவா, கொஞ்ச நேரத்துல இருட்டிடும், அதோட இந்த இடம் கொஞ்சம் இருட்டா இருக்கிறதுனால நாம இங்க இருக்கிறது யாருக்கும் தெரியாது என்று கிசுகிசுத்த ஹரிஷ் திலீபனை திரும்பி பார்த்து, திலீபா, உனக்கு வெளியில நடக்கிற வெளிச்சம் தேவை, நீ உன்னோட வெளிச்சகரத்தை முழுசா ஆக்டிவா வச்சுக்கோ, கிரவுண்ட்ல நடக்கிற ஒவ்வொரு எனர்ஜி மாற்றத்தையும் ஆரா வைப்ரேஷனையும் எனக்கு உடனுக்குடன் அப்டேட் பண்ணு என்று கூறினான். கண்டிப்பா சார், என் மனக்கண்கள் அந்த மைதானத்தை தான் ஒரு ரேடார் மாதிரி ஸ்கேன் பண்ணிட்டு இருக்கு என்று திலீபன் தீர்க்கமாக கூறினான். அப்போது மைதானத்தின் மைய பகுதிக்கு ஒருவன் மிடுக்காக நடந்து வந்தான். அவன்தான் ஞானவேல். 30 வயது மதிக்கத்தக்க அவனுடைய பாடி இரும்பை போல இருந்தது. களரிக்கே உரிய பிரத்யேகமான ஆடை அணிந்திருந்தான்.
அவனை பார்க்கும்போது ஒரு பாரம்பரிய போர் வீரனுக்கான அத்தனை அம்சங்களும் இருந்தாலும் அவனது பார்வையில் ஒரு அசாத்தியமான திமிரும் அகங்காரமும் இருந்தது. அவன் நடக்கும்போது தரையில் ஏற்படும் அதிர்வே அவனது பலத்தை சொல்லியது. மைதானத்தில் மூச்சிறைக்க பயிற்சி செய்து கொண்டிருந்த சுமார் 30 மாணவர்களும் அவனை கண்டதும் பயத்திலும் மரியாதையிலும் எழுந்து நின்று சல்யூட் அடித்தனர். ஞானவேல் மாணவர்களை அலட்சியமாக பார்த்தபடி, என்னடா நின்றுட்டு இருக்கீங்க, சோம்பேறிகளா? நேஷனல் ஸ்போர்ட்ஸ் போர்ட்ல இருந்து என்ன ஸ்பெஷல் ரெக்கமெண்டேஷன் அனுப்பி வச்சதே உங்களை மாதிரி கோடைங்கள மாவீரர்களா மாற்றுறது தான். ஆனா நீங்க என்னடானா 10 நிமிஷம் கத்தி சுத்துறதுக்கே மூச்சு வாங்குறீங்க என்று கூறினார். மாணவர்கள் அமைதியாக தலைகுனிந்து நின்றனர். அவர்களுக்கு கடுமையாக உடல் வலித்தாலும் அதை வெளியே சொல்ல பயந்தனர். இன்னும் வேகம் பத்தல, இந்த ஸ்பீட்ல போனா நீங்க திருச்சண்டைக்கு தான் லைக்கு. நேற்று நான் சொல்லிக் கொடுத்த அந்த ஸ்பெஷல் வாழ் வீச்சு பயிற்சியை உடனே ஆரம்பிங்க. ஒவ்வொருத்த கையிலையும் ஸ்ட்ரைட் ஸ்வாட் இருக்கணும். காத்துல வாழ் வீசுற சத்தம் எனக்கு கேட்கணும். ஸ்டார்ட் என்று ஆணவமாக கட்டளையிட்டான் ஞானவேல். மாணவர்கள் உடனடியாக தங்களது இரும்பு வாள்களை எடுத்து பயிற்சியை தொடங்கினர். ஹரிஷின் கண்கள் இப்போது ஒரு இறை தேடும் கழுகை போல மாறியது. அவனது முழு கவனமும் மாணவர்களை விட்டு விலகி ஞானவேலின் உடல் அசைவுகள் மீது மட்டுமே இருந்தது. ஞானவேல் ஒரு மாணவனின் கையில் இருந்த வாளை கோபமாக பிடுங்கி, இப்படி இல்லடா முட்டாள், வாழை பிடிக்கிறதுக்கு கூட உனக்கு துப்பு இல்ல, நான் எப்படி காட்டுறனோ அந்த ஆங்கிள் அப்படியே ஃபாலோ பண்ணு என்று கூறிவிட்டு தானே அந்த வாள் வீச்சை செய்து காட்ட தொடங்கினான். அவன் வாளை வலதுபுறமாக சுழற்றி தனது உடலை ஒருக்களித்து திடீரென வாளை வானத்தை நோக்கி குத்தினான். அந்த ஒரு மில்லி செகண்ட் ஹரிஷின் கண்கள் சட்டென சுருங்கி விரிந்தன. பல வருடங்களாக களரி, வருமம், சிலம்பம் போன்ற மார்ஷல் ஆர்ட்ஸ்களில் எக்ஸ்பர்ட்டான அவனது மூளை ஞானவேலின் பயோமெக்கானிக்ஸை அப்படியே டீகோட் செய்தது. ஞானவேலை கவனமாக பார்த்த ஹரிஷ், மாட்டிக்கிட்டான் என்று தனது பற்களை கடித்தபடி மெல்ல முணுமுணுத்தான். எதிர மாட்டிட்டான் ஹரிஷ், என்ன பார்த்த நீ? ஜீவா அவசரமாக ஹரிஷின் தோளை பிடித்து கேட்டான். அவனோட வலது கையை நல்ல கவனி ஜீவா. வாழை மேல் எழுக்கும் போது அவனோட மணிக்கட்டை இயற்கைக்கு மாறா ஒரு விசித்திரமான ஆங்கிள் திருப்புறான். அது களரிக்கான மூமெண்டே கிடையாது. அதே நேரத்துல அவனோட இடது கால் முட்டி சரியா 45 டிகிரி உள்நோக்கி வளையுது என்று கூறினார். எஸ் ரைட் ஹரிஷ், நானும் பாக்குறேன். முட்டியை மடக்கி மணிக்கட்டை திருப்பி வாழை தூக்குறான். ஆனா அப்படி செய்யறதுனால என்ன பெரிய தப்பு நடந்துற போகுது? அது ஒரு ஸ்டைல் மாதிரி தானே இருக்கு என்று ஜீவா தனது சந்தேகத்தை கேட்டான். ஸ்டைல் இல்ல ஜீவா, அது சரியான மூவ் கிடையாது. திலீப் நீ சொல்லு, அவன் அப்படி திரும்பும் போது உனக்கு எப்படி ஃபீல் ஆகுது என்று ஹரிஷ் திலீபனை கேட்டான். பார்வையற்ற திலீபன் தனது கைகளை இறுக பிடித்தபடி வியர்க்க விறுவிறுக்க, சார் அவன் அந்த குறிப்பிட்ட ஆங்கிள் திரும்பும் போது சுத்தி இருக்கிற காத்துல ஒரு பயங்கரமான நெகட்டிவ் வைப்ரேஷன் உருவாகுது. அந்த இடத்துல மட்டும் ஒரு கருப்பு நிறமான சூழல் ஏற்படுறத என் வெளிச்சக்கரத்தால பார்க்க முடியுது. அது சுத்தமான காத்து கிடையாது சார், ஏதோ ஒரு நச்சு புகை மாதிரி இருக்கு என்று பதட்டத்துடன் கூறினார். எக்ஸாக்ட்லி என்ற ஹரிஷ் ஜீவாவை திரும்பி பார்த்தான். அவனது குரலில் இப்போது ஒரு சித்த மருத்துவனின் தீர்க்கமும் கோபமும் கலந்திருந்தது. ஜீவா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்ம வர்மக்கலையும் களரியும் சாதாரணமா எதிரி அடிக்கிற வித்த கிடையாது. அது மனித உடம்ப இந்த பிரபஞ்சத்தோட இணைக்கிற ஒரு மாபெரும் சயின்ஸ் என்று ஹரிஷ் கூறியதை கேட்ட ஜீவா, புரியுது ஹரிஷ், ஆனா இவன் பண்றதுனால என்ன பாதிப்பு வரும் என்று கேட்டான். சரியான களரி வாழ் வீச்சுங்கிறது நம்ம உடம்புல இருக்கிற நாடி நரம்புகளை தூண்டி இந்த பிரபஞ்சத்துல பரவி இருக்கிற பாசிட்டிவ் எனர்ஜியை நம்ம உடம்புக்குள்ள காந்த மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும்போதுதான் ஒரு மனுஷனோட உடம்பு இரும்பு போல மாறும், மூளை அசுர வேகத்துல வேலை செய்யும் என்று சிறிது நிறுத்திய ஹரிஷ் மீண்டும் மைதானத்தில் வாளை சுழற்சி கொண்டிருந்த ஞானவேலை கை காட்டி தொடர்ந்தான். ஆனா இவன் பண்ற அந்த தப்பான வித்தியாசமான நெகட்டிவ் ஆங்கிள் அந்த பிரபஞ்ச விதியை அப்படியே தலைகீழா மாத்துது ஜீவா. அந்த ஆங்கிள் வாளை நிறுத்தும் போது அவனோட உடம்பு ஒரு ரிசீவர் மாதிரியும் அந்த வாள் ஒரு ஆண்டனா மாதிரியும் செயல்படுது. ஆண்டனாவா? ஜீவா அதிர்ச்சியில் வாய் பிளந்தான். ஆமா ஜீவா, பிரபஞ்சத்துல காத்துக்கிட்டு இருக்கிற அத்தனை டார்க் எனர்ஜியும் அந்த இரும்பு வாள் வழியா ஈர்க்கப்பட்டு நேர உடம்புக்குள்ள இறங்குது. இவன் சின்ன வயசுல இருந்தே இதை மட்டுமே பழகிருக்கான். அதனால இவன் உடம்பு அந்த விஷயத்தை தாங்குது. ஆனா நம்ம பசங்க எந்த பேசிக்கும் இல்லாம இந்த வித்தியை அவங்க செய்ய அந்த நெகட்டிவ் எனர்ஜி அவங்க மூல நரம்புகளை துண்டு துண்டா அறுக்குது. அதுதான் அந்த மெடிக்கல் வார்டுல இப்போ வருணும் சுந்தரியும் மரண வழியில துடிதுடிக்கிறதுக்கு காரணம் என்று ஹரிஷ் விளக்கமாக கூறினான். இதை கேட்ட ஜீவாவுக்கு ரத்தம் கொதித்தது. அவனது கண்கள் சிவந்தன. ஓ எவ்வளவு பெரிய தப்புது, நம்ம கலையை வச்சே நம்ம பசங்களை கொல்ல பாக்குறாங்க மாஸ்டர். இவனை இப்படியே விடக்கூடாது ஹரிஷ், இப்பவே போய் சட்டையை பிடிச்சு அடிச்சு உண்மை வர வைப்போம் என்று கோபத்தின் உச்சிக்கே சென்ற ஜீவா மைதானத்தை நோக்கி போக போனான். உடனே ஹரிஷ் ஜீவாவின் தோளை பிடித்து தடுத்து நிறுத்தி, அவசரப்படக்கூடாது ஜீவா என்று கூறினான். புதிய பயிற்சியாளர் ஞானவேல் மாணவர்களுக்கு தவறான களரி நுட்பங்களை கற்பிப்பதால் உடலளவில் பாதிக்கப்படுவதை ஹரிஷ் கண்டுபிடித்தான். அந்த பயிற்சியாளரின் பின்னணியை கண்டறிய களமிறங்கினான். அவன் தவறான மூமெண்டை சொல்லிக் கொடுப்பதை பார்த்து ஜீவா கோபப்பட அவனை தடுத்த ஹரிஷ், அவசரப்படாத ஜீவா, அவன் இதை வேணும்னே தப்பா சொல்லிக் கொடுக்குறானா இல்ல இது தப்புன்னு தெரியாம சொல்லிக் கொடுக்குறானான்னு தெரியல. அவன் நேஷனல் ஸ்போர்ட்ஸ் போர்ட்ல இருந்து ஸ்பெஷல் ரெக்கமெண்டேஷன் வந்திருக்கான். ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டையும் நம்ம யூனிவர்சிட்டி ப்ரொஃபசர்ஸ் கிட்டையும் அவனுக்கு இப்போ நல்ல மரியாதை என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போதே குறுக்கிட்ட ஜீவா, எனக்கு என்ன பண்றது, நம்ம பசங்க குடிக்கிறத சும்மா வேடிக்கை பார்க்க சொல்றியா என்று கோபமாக கேட்டான். வேடிக்கை பார்க்க சொல்லல ஜீவா, இந்த மாதிரி பெரிய லெவல்ல இருக்கிற ஒரு மாஸ்டர் நீ சொல்லிக் கொடுக்குற வித்த தப்பு, நீ ஒரு கொலகாரன் அப்படின்னு நான் வெறும் வாயால சொன்னா அதை இந்த நேஷனல் சித்தா யூனிவர்சிட்டி போர்டு கமிட்டி அவ்வளவு சீக்கிரம் ஏத்துக்க, அவனுக்கு எதிராக எவிடன்ஸோட ப்ரூவ் பண்ணணும் என்று ஹரிஷ் சொல்ல, எவிடன்ஸா, அதை எப்படி கொண்டு வர்றது என்று ஜீவா குழப்பமாக கேட்டான். மொபைல் எடு, அந்த ஞானவேல் இப்ப மறுபடியும் அந்த வாழ்விச்சை செய்வான். அது அப்படியே உன்னோட கேமரால ஜூம் பண்ணி ஸ்லோ மோஷன்ல வீடியோ எடு. அவனோட மணிக்கட்டும் கால் முட்டியும் திருப்புற அந்த நெகட்டிவ் ஆங்கிளை கிளியரா ரெக்கார்ட் பண்ணு. அந்த ஒரே ஒரு வீடியோ ஆதாரம் போதும். நாளைக்கு நடக்கிற மீட்டிங்ல அவனோட மூமெண்ட் தப்புன்னு நம்ம ஈஸியா ப்ரூவ் பண்ணிடுவோம். ஹரிஷ் கூறினான். ஓகே ஹரிஷ் என்ற ஜீவா உடனடியாக தனது ஸ்மார்ட் போனை எடுத்து கேமராவை ஆன் செய்தான். ஜூம் செய்து கேமராவை ஸ்லோ மோஷன் மோடுக்கு மாற்றி வீடியோ எடுக்க தொடங்கினான். மைதானத்தில் ஞானவேல் மீண்டும் வாளை சுழற்றி தனது மாணவர்களை பார்த்து, இப்படிதான் வெட்டணும்,
என்று அந்த நெகட்டிவ் ஆங்கிளை உருவாக்கினான். அவனது ஒவ்வொரு அசைவையும் ஜீவாவின் கேமரா மிக துல்லியமாக பதிவு செய்து கொண்டிருந்தது. அடுத்த சிறிது நேரத்தில் அவர்கள் மூவரும் ஹரிஷின் கேபினில் இருந்தார்கள். அங்கே இருக்கும் ஹரிஷின் பிரத்யேக கேபினுக்குள் இருந்த அந்த பெரிய டிஜிட்டல் ஸ்கிரீனில் ஒரு வீடியோ ஓடிக்கொண்டிருந்தது. மைதானத்தில் ஞானவேல் வாளை சுழற்றும் காட்சியை ஜீவா தனது மொபைலில் ஜூம் செய்து எடுத்த அந்த வீடியோ தான். ஹரிஷ் தனது கையில் இருந்த ரிமோட்டால் அந்த வீடியோவை ஸ்லோ மோஷனுக்கு மாற்றி ஒவ்வொரு ஃப்ரேமாக நிறுத்தி பார்த்துக் கொண்டிருந்தான். அவனது கண்கள் அந்த திரையை துளைத்து விடுவது போல கூர்மையாக இருந்தன. சிறிது நேரம் கழித்து ரிமோட்டை கீழே வைத்த ஹரிஷ் ஜீவாவின் கண்களை நேராக பார்த்து, ஜீவா, இந்த எவிடன்ஸ் நமக்கு போதும். நாளை காலையிலேயே ஒரு எமர்ஜென்சி மீட்டிங் ஏற்பாடு பண்ணும் என்று சொல்ல, மீட்டிங் யார் கூட ஹரிஷ் என்றான் ஜீவா. நம்ம யூனிவர்சிட்டி கமிட்டி கூட தான். இந்த ஞானவேலோட கிளாஸ் உடனே தடை பண்ணணும் என்று ஹரிஷ் உறுதியான குரலில் கூறினார். உடனே திலீபன் சிறிது தயக்கத்துடன், ஆனா கமிட்டியோட ஹெட் டாக்டர் தனஞ்சயன் சார் இப்போ ஒரு முக்கியமான டாஸ்க் ஃபோர்ஸ் வேலையா இருக்காரு, அவர் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாமா? அவர் இருந்தா நமக்கு ஃபுல் சப்போர்ட் கிடைக்கும்ல என்று கேட்டான். இல்ல திலீபா, தனஞ்சயன் சார் எப்போ வருவார்னு சொல்ல முடியாது. அவர் வர வரைக்கும் வெயிட் பண்ணா வருண் சுந்தரி மாதிரி இன்னும் எத்தனை பசங்களை அந்த மெடிக்கல் வார்டில் அட்மிட் பண்ண வேண்டியிருக்கும்னு சொல்ல முடியாது. நம்ம கண்ணு முன்னாடியே ஒரு தப்பு நடக்குதுன்னா அதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாது. ஒவ்வொரு நிமிஷமும் இப்போ முக்கியம். தனஞ்சயன் சார் இல்லைன்னா என்ன, கமிட்டியில் இருக்கிற மற்ற 4 சீனியர் டாக்டர்ஸுக்கும் உடனே இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணும். நாளை காலையில 10 மணிக்கு கான்ஃபரன்ஸ் ஹால்ல எமர்ஜென்சி மீட்டிங் நடக்கும்னு சொல்லு என்று உறுதியான குரலில் கூறினார். உடனே திலீபன் குறுக்கிட்டு, பட் அந்த சீனியர் டாக்டர்ஸ் எல்லாருமே ரொம்ப ஸ்ட்ரிக்டானவங்க, அதுவும் ட்ரெடிஷனல் ரூல்ஸ் ரொம்ப ஃபாலோ பண்றவங்க. அவங்க கிட்ட நாம இந்த டார்க் எனர்ஜி பயோ மெக்கானிக்ஸ் பத்தி எல்லாம் சொன்னா உடனே ஏத்துப்பாங்களா என்று கவலையுடன் கேட்க, ஏத்துக்க வைக்கிறது ஏன் பொறுப்பு திலீபா, நீ மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையுமே ரெடியா வை ஹரிஷ் கூறினார். ஆனா சீனியர் டாக்டர்ஸ் அவளுக்கு சப்போர்ட் பண்ண என்று திலீபன் தயங்க, எதிர்த்து கேட்க தயங்கினா அந்த 4 சீனியர் டாக்டர்ஸையும் சேர்த்து நான் கேள்வி கேட்பேன். ஒரு மருத்துவரோட முதல் கடமை உயிரை காப்பாற்றுறது. அதை விட்டுட்டு பாலிடிக்ஸ் பண்ற யாருமே டாக்டர் போர்வையில இங்க உட்கார கூடாது ஹரிஷ் கூறினார். அவனுடைய இந்த அசைக்க முடியாத தன்னம்பிக்கையும் ஆக்ரோஷமும் ஜீவாவுக்கும் திலீபனுக்கும் ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுத்தது. கண்டிப்பா ஹரிஷ், நாங்க உன் கூட இருக்கோம். நான் இப்பவே எல்லா டாக்டர்ஸ்க்கும் எமர்ஜென்சி மெயில் அனுப்புறேன் என்று ஜீவா தனது லேப்டாப்பை ஓபன் செய்தார். அடுத்த நாள் காலை நேஷனல் சித்தா யூனிவர்சிட்டியின் பிரம்மாண்டமான கான்ஃபரன்ஸ் ஹாலின் நடுவில் இருந்த பெரிய ஓவல் வடிவ மர மேசையை சுற்றி 4 சீனியர் டாக்டர்ஸ் அமர்ந்திருந்தனர். டாக்டர் விஸ்வநாதன் உட்பட மற்ற மூவரும் யூனிவர்சிட்டியின் மூத்த பேராசிரியர்கள். அறையில் ஒரு விதமான இறுக்கமான அமைதி நிலவியது. திடீர்னு டாக்டர் ஹரிஷ் ஏன் இப்படி ஒரு எமர்ஜென்சி மீட்டிங் கூட்டியிருக்காரு? டாக்டர் தனஞ்சயன் வரைக்கும் இல்லையே என்று ஒரு சீனியர் டாக்டர் மெல்லிய குரலில் கேட்டார். தெரியலையே, ஏதோ ஸ்டூடெண்ட்ஸோட ஹெல்த் இஷ்யூ பத்தினு ஜீவா அனுப்பின மெயில மென்ஷன் பண்ணியிருக்கேன் என்று பதிலளித்தார் விஸ்வநாதன். சரியாக 10 மணி அடித்ததும் அந்த கான்ஃபரன்ஸ் ஹாலின் கதவுகளை திறந்து கொண்டு கம்பீரமாக ஹரிஷ் உள்ளே வந்தார். அவனுக்கு வலதுபுறம் லேப்டாப் மற்றும் எவிடன்ஸ் ஃபைல்களுடன் ஜீவாவும், இடதுபுறம் திலீபனும் உறுதியாக நடந்து வந்தனர். ஹரிஷ் நேராக சென்று தனக்கான இருக்கையில் விடுக்காக அமர்ந்தார். ஜீவாவும் திலீபனும் அவனுக்கு பின்னால் நின்றனர். மீட்டிங் தொடங்கியது. குட் மார்னிங் ஹரிஷ், ஏன் திடீர் மீட்டிங் என்று ஒரு சீனியர் டாக்டர் கேட்டார். நம்ம யூனிவர்சிட்டிக்குள்ளேயே ஒரு பெரிய தப்பு நடந்துட்டு இருக்கு, அதுக்காக தான் மீட்டிங் என்று ஹரிஷ் தீர்க்கமாக சொன்னார். அப்போது கான்ஃபரன்ஸ் ஹாலின் கதவுகள் மீண்டும் ஒரு முறை வேகமாக திறக்கப்பட்டன. ஒரு அலட்சியமான புன்னகையுடன் புதிய களரி மாஸ்டர் ஞானவேல் உள்ளே வந்தான். அவன் கண்களில் அகங்காரம் அப்பட்டமாக தெரிந்தது. உள்ளே வந்த அவன் ஹரிஷுக்கு எதிரில் இருந்த சேரில் அமர்ந்தான். சுற்றிலும் 4 சீனியர் டாக்டர்கள் சீரியஸான முகத்துடன் கவனித்துக் கொண்டிருந்தனர். மிஸ்டர் ஞானவேல், சரியான நேரத்தில் தான் வந்திருக்கீங்க. உங்க முன்னாடியே இதை பேசணும் தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஹரிஷின் குரலில் ஒரு விதமான அதிகாரம் ஒலித்தது. ஹரிஷ் கூறியதை கேட்டு அலட்சியமாக சிரித்த ஞானவேல், சொல்லுங்க டாக்டர் ஹரிஷ், நேற்று நைட்ல இருந்து என் பின்னாடியே உங்க டீமோட கேமராவை எடுத்துக்கிட்டு சுத்திட்டு இருந்தீங்க போல் இருக்கு. என்ன சார், என்ன வச்சு ஏதோ சினிமா எடுக்க போறீங்களான்னு என்று கிண்டலாக கேட்டான். ஜீவா கோபத்தில் எழ முயல ஹரிஷ் கையை உயர்த்தி அவனை தடுத்து, சினிமா இல்ல ஞானவேல், நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு கொடூரமான சதியை தடுக்க வந்திருக்கும். உங்க ஸ்பெஷல் வால் பீச் பயிற்சி ஸ்டூடெண்ட்ஸோட நரம்பு மண்டலத்தை சதைச்சிட்டு இருக்கு. இதோ அதுக்கான ஆதாரம் என்று சைகை காட்ட ஜீவா அந்த பெரிய டிஜிட்டல் திரையில் வீடியோவை பிளே செய்தார். ஞானவேல் வாளை சுழற்றும் போது அவனது மணிக்கட்டும் கால் முட்டியும் திரும்பும் அந்த விசித்திரமான கோணம் ஸ்லோ மோஷனில் துல்லியமாக தெரிந்தது. இதுதான் ஞானவேல் சொல்லிக் கொடுக்கிற அந்த நெகட்டிவ் ஆங்கிள். வர்ம சாஸ்திரப்படி இந்த ஆங்கிள் வாழ சுழற்றும் போது உடம்பு பிரபஞ்சத்தோட பாசிட்டிவ் எனர்ஜியை ஏத்துக்காது. அதுக்கு பதிலா ஒரு டார்க் எனர்ஜியை உள்ள எடுக்கும். அது நேரம் மூல நரம்புகளை தாக்கி ஒரு உள்காயத்தை, ஐ மீன் இன்டர்னல் எனர்ஜி ஊண்ட உருவாக்குது. ஹரிஷ் ஒவ்வொரு ஃப்ரேமாக நிறுத்தி விளக்கினான். ஹரிஷ் கூறியதை கேட்டதும் ஞானவேல் பலமாக சிரித்தான். அந்த சிரிப்பு ஹால் முழுவதும் எதிரொலித்தது. வாட்ஸ்அப் மெசேஜ்ல வர கதையெல்லாம் இங்க வந்து பேசிட்டு இருக்காங்க ஹரிஷ். என் முன்னோர்கள் வழிவந்த பாரம்பரிய கலை இது. நான் கலரியில எக்ஸ்பர்ட். இந்த கலை என் ரத்தத்திலேயே ஊறி போயிருக்கு. கலரியோட அட்வான்ஸ் டெக்னிக் புரியாதவங்களுக்கு இப்படிதான் விசித்திரமா தெரியும். என்னோட ட்ரைனிங்ல இப்ப ஸ்டூடெண்ட்ஸ் இரும்பு மாதிரி ஸ்ட்ராங் ஆயிட்டு வராங்க. தேவையில்லாம ஏதாவது பேசி அவங்க பழையபடி நோஞ்சா குழந்தைய மாத்த பாக்குறீங்களா? ஒரு சாதாரண தலைவலிக்கெல்லாம் மீட்டிங் போடுவீங்களா என்று ஆணவத்துடன் கூறினார். இதை கேட்டு கடுப்பான ஹரிஷ், இது ஒன்றும் அட்வான்ஸ்ட் டெக்னிக் இல்ல ஞானவேல், இது ஒரு அறவே காட்டுத்தனமான வித்தை என்று கோபமாக கூறியவன் மேலும் தொடர்ந்து, நீங்க சின்ன வயசுல இருந்தே இதை பழங்கினால உங்க உடல் இந்த விஷயத்தை தாங்குது. ஆனா முறையான அடிப்படை பயிற்சி எதுவுமே இல்லாத அந்த ஸ்டூடெண்ட்ஸ் உடம்புல இந்த நெகட்டிவ் எனர்ஜி ஒரு விஷம் போல ஏறுது. மிஸ்டர் திலீபன் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் உடம்புல என்ன நடக்குதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுவார். திலீபன் முன்னே வந்து, சார், என் விழிச்சிகரம் மூலமா நான் பார்த்த வரைக்கும் அந்த மாணவர்களோட ஆரா கருப்பு நிறத்துல கருகி போயிருக்கு. அவங்களோட பிராணசக்தி வேகமா குறைஞ்சிட்டு வருது. இதுக்கு காரணம் ஞானவேலோட தப்பான பயிற்சி முறை தான் என்று உறுதியான குரலில் கூறினார். திடீரென்று பார்வையை இழந்த திலீபன் ஹரிஷ் கற்றுக் கொடுத்த டெக்னிக் மூலமாக தான் தற்போது எந்த ஒரு தடுமாற்றமும் இல்லாமல் ஒரு சித்தா டாக்டராக பிராக்டிஸ் செய்து கொண்டிருக்கிறான் என்று அங்கிருக்கும் டாக்டர்களுக்கு தெரியும். இப்போது அவன் கூறியதை கேட்டு அந்த சீனியர் டாக்டர்கள் அதிர்ந்து விட்டார்கள். அவன் கூறியதை கேட்டு ஞானவேலும் பதட்டமாகி விட்டான். ஆனால் உடனே அதை மறைத்துக் கொண்டு,
இவங்க ஒரு கற்பனை கதையை சொல்றாங்க, இவங்களுக்கு என் மேல பொறாமை என்று கூறினார். பொறாமை? அந்த எமர்ஜென்சி வார்டுல வலி தாங்க முடியாம துடிச்சிட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் பொறாமையால தான் துடிக்கிறாங்களா? அவங்க மூல நரம்புகள் வேகமா டேமேஜ் ஆயிட்டு இருக்கு ஞானவேல். இதோ பாருங்க, நீங்க சொல்ற அந்த அட்வான்ஸ்ட் டெக்னிக் எப்படி மாணவர்களை கொல்லுதுன்னு என்ற ஹரிஷ் மீண்டும் அந்த வீடியோவை சுட்டிக்காட்டினார். அதில் ஞானவேலின் வாழ்வீச்சின் ஒவ்வொரு அசைவும் தத்ரூபமாக தெரிந்தது. ஹரிஷ் மனிதனின் உடலில் இருக்கும் மர்ம புள்ளிகளை விளக்கி அந்த புள்ளிகளில் கொடுக்கப்படும் அழுத்தம் எப்படி மூளையை தாக்கும் என்பதை அறிவியல் பூர்வமாக ஆதாரங்களுடன் சமர்ப்பித்தார். சீனியர் டாக்டர்கள் அதிர்ந்து போய் ஞானவேலை பார்த்தனர். ஹரிஷ் மற்றும் ஞானவேல் கூறுவதை கவனமாக கேட்ட சீனியர் டாக்டர் விஸ்வநாதன், ஹரிஷ் சொல்றதுல லாஜிக் இருக்கு. மாணவர்களுக்கு தலைவலி வர்றதும் நரம்பு தளர்ச்சி ஏற்படுறதும் சாதாரண விஷயம் இல்லை. ஞானவேல், இதுக்கு உங்க பதில் என்ன என்று கேட்டார். தான் வசமாக சிக்கிக் கொண்டோம் என்று ஞானவேலுக்கு புரிந்துவிட்டது. உண்மையில் அவன் மாணவர்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற தவறான நோக்கத்திலோ அல்லது யாருடைய தூண்டுதலினாலோ அவன் இதை செய்யவில்லை. அவனது அப்பா, தாத்தா, கொள்ளு தாத்தா என பரம்பரையாக களரிக்கலையில் எக்ஸ்பர்ட்டாக இருந்தார்கள். அந்த ரத்தத்தில் வந்த தனக்கு எல்லாம் தெரியும் என்ற அதீத கர்வத்தில் அந்த கலையில் இருக்கும் சில நுணுக்கங்களை அவன் முழுமையாக கற்றுக்கொள்ளவில்லை. அரைகுறையாக கற்ற வித்தையை மாணவர்களுக்கு போதித்ததே இந்த விபரீதத்திற்கு காரணம் என்பதை அவன் மனசாட்சி உணர்ந்தாலும் அவனது ஈகோ அதை வெளியே ஒப்புக்கொள்ள விடவில்லை. தன் தவறை மறைக்க அவன் அதிகாரத்தை ஆயுதமாக எடுத்தான். நிமிர்ந்து நின்ற ஞானவேல், டாக்டர், இவங்க தான் ஏதோ கதை சொல்றாங்கன்னு என்கிட்ட ஆதாரம் கேக்குறீங்க. ஓகே, இப்ப நான் இவங்களுக்கு ஒரு சவால் விடுறேன். என் கலையால ஒரு பிரச்சனை வந்தா அதை எப்படி சரி பண்ணணும்னு என் வம்சத்து முறைப்படி எனக்கு மட்டும்தான் தெரியும். இவங்க சொல்ற அந்த உள்காயத்தை 3 நாள்ல நான் குணப்படுத்தி காட்டுறேன். ஆனா ஒண்ணு, என்னையும் என் முறையையும் மீறி நீங்க உங்க சித்தா மெடிசனாலையோ இல்ல இவங்க சொல்ற வர்ம சிகிச்சையையோ கொடுத்தீங்கன்னா அப்புறம் மாணவர்களுக்கு ஏதாவது விபரீதம் ஆச்சுன்னா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது என்று மிரட்டும் குரலில் எச்சரித்தான். அவன் கூறியது கேட்ட டாக்டர்களுக்குள் ஒரு சிறு சலசலப்பு ஏற்பட்டது. இது ஒரு சிக்கலான விஷயம். ஒரு பக்கம் யூனிவர்சிட்டியோட சீனியர் டாக்டர் ஹரிஷ், இன்னொரு பக்கம் ஸ்போர்ட்ஸ் போர்டு ரெக்கமெண்ட் பண்ண மாஸ்டர் ஞானவேல். யாரையும் நம்ம குறை சொல்ல முடியாது என்பது போல தங்களுக்குள் பேசிக்கொண்ட அந்த சீனியர் டாக்டர்கள் கடைசியில் ஒரு முடிவுக்கு வந்தார்கள். சரி, இப்போ ஒரு போட்டியை வைக்கலாம். மெடிக்கல் வார்டில் இருக்கிற மாணவர்களுக்கு நீங்க 2 பேருமே ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க. யாரோட மெத்தட்ல ஸ்டூடெண்ட்ஸ் வேகமா குணமடைகிறாங்களோ அவங்க சொல்றதா சரி, ஓகேவா என்று விஸ்வநாதன் அறிவித்தார். அதை கேட்ட ஞானவேல் ஒரு வக்கர புன்னகையுடன், ஓகே டாக்டர், 3 நாள் என் வம்சத்து வாழ்வீச்சால ஏற்பட்ட பாதிப்பை நானே சரி பண்ணி காட்டேன். அதுக்கப்புறம் இந்த ஹரிஷ் தான் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு இங்கிருந்து போயிடணும். அதுக்கப்புறம் இந்த நேஷனல் சித்தா யூனிவர்சிட்டி பக்கமே தலை வச்சு கூட படுக்க கூடாது என்று ஆணவத்துடன் கூறினார். ஹரிஷ் இதற்கு சம்மதித்தார். அந்த மீட்டிங் முடிந்து அனைவரும் எமர்ஜென்சி வார்டுக்கு சென்றனர். ஹரிஷ் கொடுத்த டெம்பரரி ட்ரீட்மெண்டில் வலி குறைந்து தூங்கிக் கொண்டிருந்த மாணவர்களுக்கு தூங்கி எழுந்ததும் மீண்டும் வலிக்க தொடங்கிவிட்டது. வலி தாங்க முடியாமல் துடிக்க ஆரம்பித்தார்கள். அந்த மாணவர்களை பார்த்த ஞானவேல், ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு தலைவலி வரதுக்கு காரணம் உங்க உடம்புல இருக்கிற பழைய கழிவுகள் தான். என்னோட ஸ்பெஷல் வாழ்வீச்சோட அடுத்த கட்டத்தை நீங்க கத்துக்கிட்டா இந்த வலி மாயமா மறைஞ்சிடும். நான் உங்களை உலகத்தையே ஜெயிக்கிற வீரர்களா மாத்துறேன். யார் என்கிட்ட வரீங்க என தனது தந்திரமான பேச்சால் மாணவர்களை கவர முயன்றார். சில ஜூனியர் மாணவர்கள் வலி தாங்க முடியாமலும் ஞானவேலின் அந்த ஆளுமைக்கு கட்டுப்பட்டும் அவரிடம் செல்ல சம்மதித்தனர். ஆனால் வருண், சுந்தரி மற்றும் ரூபினி உட்பட சில சீனியர் மாணவர்கள் ஹரிஷை பார்த்தனர். அவர்களுக்கு ஹரிஷின் திறமை மீது நம்பிக்கை இருந்தது. அதிலும் வருண், சுந்தரி மற்றும் ரூபினி மூவரும் செந்தூர மலைக்கு போகும்போது அவன் திறமையை நேராக பார்த்திருக்கிறார்கள். ஹரிஷ், எங்களுக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கு. இந்த வலி எதனால வந்துச்சுன்னு நீங்க தான் எங்களுக்கு புரிய வச்சு நாங்க உங்ககிட்டயே ட்ரீட்மெண்ட் எடுத்துவோம் என்று வருண் பலவீனமான குரலில் கூறினார். ஹரிஷ், அந்த ஞானவேலுக்கு பெரிய பிளான் இருக்கும். மாணவர்கள் கிட்ட அவன் பேசுறது சரியில்லை என்று ஜீவா ஹரிஷின் காதல் கிசுகிசுத்தான். தெரியும் ஜீவா, அவன் அந்த மாணவர்களை வச்சு ஏதோ ஒரு டார்க் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போறான். ஆனா நம்ம மாணவர்களை காப்பாற்றுறது மட்டும்தான் இப்ப கவனம் செலுத்தணும் என்று ஹரிஷ் உறுதியான குரலில் கூறினான்.